கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள், நம் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கூடியிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருந்து பெருக கடவது என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு, சேலம் பட்டணத்தில் இருக்கிறதான உங்களுடன் அங்கங்களாக இருக்கிற உடன் சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துலையும் கூட நான் உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காலை நேர பொழுதிலே தேவனை ஆராதனை செய்யும் முன்னமாக அவருடைய பாதப்படியில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நம் யாவருக்கும் கிருபை பாராட்டின அன்பு தேவனுக்கு அன்பு இரட்சகர் மூலம் நாம் நன்றிகளையும் துதிகளையும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுத்து கொண்டு, இன்றைய நாளில் நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பானது சகோதரர் சொன்ன வண்ணமாக யாத்திரை பாடல் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். இப்போ பாடத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சில கேள்விகள் நம்ம மத்தியில் இருக்கும். தோய்ந்து போயிடாதீங்க, என் பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக தான், ஒரு என்னென்னா ஒரு எனர்ஜியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா டைமு கிட்டத்தட்ட 10:45 கிட்ட ஆயிடுச்சு இல்லைங்களா? அதற்காக தான் இந்த ஒரு கேள்வி கூட அங்கே கேட்கப்படுது என்று நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகள், யாத்திரை பாடல் என்றால் என்ன? கொஞ்சம் வேகமாக சொன்னீங்கன்னா எனக்கு கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிரயாணத்தில் பாடக்கூடிய பாடல் யாத்திரை பாடல் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, என்னென்ன பாடல் யாத்திரை பாடலாக இருக்கும்? இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ட்ராவல் பண்ணுறாங்க இல்லைங்களா? நாமளும் சேலத்துலேருந்து இங்கே வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோன்னா ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்களும் வீடுகளிலேருந்து இங்கே எக்லிஷாவுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? கடந்து வந்திருக்கீங்க, ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கீங்க. இப்போ எல்லாருமே என்ன பார்க்குறோன்னா, நம்மளுடைய நாட்களில் பாடல் கேட்காத ஒரு இடம் என்ன பண்ணலன்னா இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது வேதத்தில் யாத்திரைக்கான பாடல் பாடப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்க போகிறோம். அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளுடைய நாட்களில் நமக்கு பிடித்த மாதிரியான பாடல்கள் நம்ம கேட்போம். இதே உலகத்தார்கள் எடுத்துட்டோம்னா அவங்களுடைய கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருடைய பேர் சொல்லி அவங்களுடைய கிட்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா கேட்டுட்டு இருப்பாங்க. நடந்து போகிறவங்க, வாக்கிங் போகிறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு கேட்பாங்க. டூ வீலர் போகிறவங்களும் சரி, பஸ்ஸில் போகிறவங்களும் சரி, காரில் யார் எங்கே எப்படி கடந்து போயிட்டாலும் இந்த பாடல் கேட்பதில் அவரோ என்ன இருக்குன்னா ஒரு சுவாரஸ்யம் அங்கே கடந்து வருது. ஏன் அந்த ஒரு பாடல் அங்கே கேட்கப்படுதுங்க? சோர்வு தெரியாமல் இருக்கணும் என்பதற்காக இந்த ஒரு பாடல் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க இல்லைங்களா? தெளிவான விளக்கம் தான். சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், எப்படி உலகத்தார்கள் மத்தியில் காணப்பட்டுட்டாலும் இன்றைக்கி நம் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு ஃபேவரட் சாங் நம்ம கேட்டுட்ருக்குறோங்க அல்லது நம்ம பாடுறோம்? ஏதாவது ஒரு சாங் நம்ம சொல்ல முடியுங்களா? அவ்வளோ சாங் இருக்குங்களா? நமக்குன்னு ஒரு பிடிச்ச சாங் இருக்கு இல்லைங்களா? பிடிச்ச பாட்டு, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? என்னென்ன பாட்டு நமக்கு பிடிக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறோம். என்ன பாட்டு நம்ம சொல்லலாங்க? கேட்கலிங்க சார். சரி, அப்போ தெளிவாக தெரியுது நமக்கு யாருக்குமே என்ன பண்ணாதுங்க, பாட்டு கேட்க பிடிக்காதுன்னு தெரியுது இல்லைங்களா? பாட்டு அப்போது நம்ம எல்லோரும் பாடுவோம், கேட்போம். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடித்தமான ஒரு சாங் இருக்கும், பாட்டு இருக்கும். அதை நம்மளுடைய மைண்டில் வச்சுக்கலாம். அப்போ வேதத்தில் இந்த யாத்திரை பாடல் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு எண்ணம், நம்மளுடைய சிந்தை வரக்கூடிய காரியம் என்னன்னா, பயணம் செய்யும் போது பாடின பாடல். யார் பயணம் செஞ்சிட்டாங்க? யார் பயணம் செஞ்ச இந்த ஒரு பாடல் பாடியிருப்பாங்க? இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் எங்கு பயணம் செய்த போது இந்த பாடல் பாடப்பட்டுச்சுங்க? கானானுக்கு. எங்கிருந்து கானானுக்கு கடந்து போனாங்க? எகிப்திலிருந்து. கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. சரி, எகிப்திலிருந்து கடந்து வரும் பொழுது எங்கேயாவது பாடல் பாடப்பட்டிருக்கா? மிரியாமின் பாடல். அதற்கு அடுத்தது வேற ஏதாவது பாடல் பாடியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவோ கிடையாது. ஏன்னா அவ்வளோ சோதனைகள், அவ்வளோ தன் ஜீவன் தப்பினா போதும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடந்து வந்தாங்க. ஏன்னா மோசேக்கிட்ட அவ்வளோ காரியங்கள் அங்கே முறுமுறுத்துருக்குறாங்க. அது எல்லாமே நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். சரி, இந்த யாத்திரை பாடலுக்கு சப்டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னா என்னென்ன டைட்டில்ஸ் அங்கே கொடுக்குறாங்கன்னா, அரோகண பாடல் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. அடுத்தது ஏற்றங்களின் பாடல் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கும்போது படிகளின் பாடல் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு அவுட்லைனான நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சப்டைட்டில் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போது யாத்திரை பாடலுக்கு சப்டைட்டில் நம்ம பார்த்துட்டோம்னா 3 தலைப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அரோகண பாடல், ஏற்றங்களின் பாடல் அல்லது படிகளின் பாடல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.
சரி, இப்போது இந்த ஒரு சப்டைட்டில் வச்சு இவங்க எங்கே இந்த ஒரு பாடல் பாடப்பட்டிருப்பாங்க இஸ்ரேல் ஜனங்கள், ஏதாவது நம்மளால் கெஸ் பண்ண முடியுதுங்களா? இப்போ மிரியாம் பாடின பாடலாக இங்கே இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டோன்னா, இந்த 3 சப்டைட்டில் வச்சு பார்த்துட்டோன்னா, மிரியாம் பாடின பாடல் நமக்கு என்ன இல்லைங்க, இன்றைக்கி நாமும் பார்க்க போகிறது இல்லை. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவங்க கடந்து போகிறாங்க. அப்போ கடந்து போகும் பொழுது இந்த ஒரு பாடல் என்ன பண்ணியிருக்குன்னா விசேஷித்த வகையில் அங்கே பாடப்பட்டிருக்கு. அப்போ இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல். அதாவது இந்த கடைசி காலத்தில் வாழக்கூடிய நமக்கு ஒரு எச்சரிப்பு நிமித்தமான காணப்படக்கூடிய ஒரு பாடல் என்று நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த பாடல் ரொம்ப லென்த்தாக இருக்குமான்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள். 3 வசனத்தில் உள்ளடங்கின ஒரு பாடலாக தான் அங்கே காணப்படும். அது அவர்கள் பாடலாகவே அங்கே பாடப்பட்டிருக்காங்க என்று நம்ம பார்க்க போகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்போ எங்கே இந்த ஒரு பயணம் அல்லது இந்த ஒரு யாத்திரை மேற்கொள்ளப்பட்டது என்று நம்ம பார்க்கும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டுதோறும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முக்கிய பண்டிகைகளுக்காக இந்த ஜனங்கள் ஓரிடத்தில் கூடி வந்திருக்காங்க. கூடி வரும் பொழுது இந்த ஒரு பாடலானது பாடப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான ஒரு பண்டிகை அங்கே செலிப்ரேட் பட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது, உபாகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 16 நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 16. உன் வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், இங்கே ஒரு 3 பண்டிகை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன பண்டிகை? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, வார பண்டிகை, கூடார பண்டிகை. அப்போது வருஷந்தோறும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு 3 பண்டிகைகளுக்கு அவங்க ஒன்று கூடியிருக்கிறாங்க. மொத்த இஸ்ரேல் ஜனங்களும் ஒன்று கூடும் பொழுது இந்த ஒரு பாடலானது பாடப்பட்டிருக்கு என்று நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இன்னும் சில வசனங்கள் இந்த வருஷத்தில் 3 தரம் அவர்கள் ஒன்று கூடினார்கள் என்பதற்கு நம்ம வசனங்கள் இன்னும் ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். யாத்திரையாகமும் 23ஆம் அதிகாரம் வசனம் 17. வருஷத்தின் 3 தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில் வரக்கடவர்கள். அப்போ இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வருஷத்தில் 3 தரம் எங்கே அவங்க ஒன்று கூடணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உன் ஆன்மாக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சன்னதியில் அவங்க என்ன பண்ணணுங்களாம், ஒன்று சேரணும். அப்போ ஒன்று சேரும்போது இந்த ஒரு பாடல் அங்கே பாடப்பட்டிருக்கு என்று நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்தது நம்ம பார்க்கும்போது யாத்திரையாகமத்திலையும் இதே ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். 2 நாளாகமத்திலும் இதே ஒரு வசனங்கள் அங்கே காணப்படும். அப்போ இந்த ஒரு பண்டிகை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, யாத்திரை பண்டிகைகள் என்று அழைக்கப்பட்டுச்சு. எந்த ஒரு பண்டிகை அப்படின்னு பார்த்துட்டோம்னா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, கூடார பண்டிகை, வாரங்களின் பண்டிகை. இது எப்பேற்பட்டதான ஒரு பண்டிகையாக அங்கே அழைக்கப்பட்டது நம்ம பார்த்துட்டோம்னா யாத்திரை பண்டிகைகள் என்று அழைக்கப்பட்டுச்சு. இது ஆங்கிலத்தில் பில்கிரிமேஜ் ஃபெஸ்டிவல் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. சரி, இந்த பண்டிகையினுடைய முக்கியத்துவம் என்னங்க? இப்போது 2 வசனங்களில் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருந்துச்சு. 2 வசனங்கள் நம்ம வாசித்தோம். இந்த 2 வசனத்தினுடைய சாராம்சம் என்ன சொல்லலாம்? 3 பண்டிகை சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 பண்டிகையினுடைய சாராம்சம் என்ன சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. எதுக்காக அவங்க தேவனுடைய சமூகத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அவங்க கொண்டாடினாங்க? ஏன் கொண்டாடினாங்க? சரி, பஸ்கா பண்டிகை எதுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டாங்க? இது நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா கேட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்போ கேட்ட விஷயந்தான் நம்ம ரீகால் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எங்கே அடிமைகளாக இருந்துட்டாங்கன்னா எகிப்தில் அடிமைகளாக இருந்துட்டாங்க. அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படணும் அல்லது விடுவிக்கப்படணும் என்பதற்காக மோசே மற்றும் ஆரோனால் என்ன பண்ணுறாங்க, அங்கே நடத்தப்படுற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்போ அந்த விடுதலை ஆடுவதை அவங்க என்ன பண்ணணும்னா நினைவு கூறணும். அந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம பார்க்கும் பொழுது தலைச்சன் சங்காரம் நடக்குது. அங்கே நடக்கக்கூடிய காரியம் புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை, சுடப்பட்ட ஆடு. அப்போ அந்த தலைச்சன் சங்காரத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் தப்பிக்கப்படணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்தை அவங்க என்ன பண்ணணும், செய்யணும். ஒருவேளை செய்யலை அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கும் அந்த மரணம், தலைச்சன் சங்காரம் என்ன பண்ணணும்னா நடப்பதற்கு அங்கே ஏதுவாக அங்கே இருக்கும். அப்போ புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடுவதன் நோக்கம், அடிமைத்தனத்திலிருந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் மேன்மையாக தங்களை வழிநடத்தின விதத்தையும், அந்த தலைச்சன் சங்காரம் தன்னுடைய தலைச்சன்கள் சங்காரம் ஆகாமல் காத்த விதத்தையும் நினைவு கூறும் வண்ணமாக ஆண்டுதோறும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கே கொண்டாடி இருக்காங்க,
கானான் தேசத்தில் அவர்கள் அங்கே கொண்டாடின பண்டிகையை நம்ம பார்க்குறோம். அடுத்தது வாரங்களின் பண்டிகை, அல்லது இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டோம்னா இந்த வாரங்களின் பண்டிகை என்று சொல்லும் பொழுது இதற்கு அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா பெந்தகோஸ்தே பண்டிகை அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க, அல்லது அறுப்பு கால பண்டிகை என்று அங்கே சொல்லப்படக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதை எப்படி நம்ம பார்க்குறோம்னா வாரங்களின் பண்டிகை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா பஸ்கா பண்டிகையினுடைய 2ஆம் நாளிலிருந்து 49ஆம் நாள் வரைக்கும் கணக்கிடப்பட்டு கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையை தான் இது வாரங்களின் பண்டிகை என்று அங்கே குறிப்பிடுறாங்க என்று சொல்லப்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு காரியம் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு விசேஷித்தமான காரியமாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்போ இந்த ஒரு அடுத்தது அறுப்பு கால பண்டிகை என்று நம்ம பார்த்துட்டோம்னா இது கோதுமை மணியானது அவர்கள் அறுவடை செய்து அந்த காரியத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுக்கு அங்கே படைக்கும் பொழுது அந்த ஒரு பண்டிகையை அங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்தது பெந்தகோஸ்தே பண்டிகை என்று நம்ம பார்க்கும் பொழுது இது பஸ்காவிற்கு பின் 50வது நாளில் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக அங்கே காணப்பட்டது என்று நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது சீனாய் மலையில் இதை எப்படி ஒப்புமைப்படுத்துகிறாங்கன்னா சீனாய் மலையில் மோசே 10 கட்டளைகளை என்ன பண்ணுறாருன்னா வாங்கிட்டு வர்றார். வாங்கிட்டு வரும் பொழுது அடுத்தது என்ன பண்ணுறாங்க, கீழே பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு அவங்க விக்கிரக ஆராதனைக்குள்ளே அங்கே கடந்து போகிறாங்க. அப்போ இந்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது சீனாய் மலையில் மோசே 10 கட்டளை வாங்கின பிற்பாடு என்னென்ன மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடாது என்கிறதான ஒரு கட்டளை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை அவர்கள் 10 கட்டளை அவங்க என்ன பண்ணணும், கடைப்பிடிக்கணும். முதல் கட்டளை நம்ம பார்க்கும்போது உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவங்களை என்ன பண்ணணும், சேவிக்கணும். அதை தொடங்கி 10 கட்டளைகளை நம்ம பார்க்கணும். அதனை தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் 3600க்கும் மேற்பட்ட பிரமாணங்கள் அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது இதை தொடர்ந்து நம்ம அப்படியே பார்க்கும் பொழுது கூடார பண்டிகைக்கு நம்ம வந்துடலாம். அப்போ இந்த ஒரு கூடார பண்டிகை எதனால் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கடந்து வரும் பொழுது பகலில் அவங்க என்ன பண்ணிடலாம், எளிமையாக நடந்து போயிடலாம். தங்கும் பொழுது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூழலாக இருக்கும். அவர்கள் தங்குவதற்கு கூடாரம் அமைத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்கியிருக்காங்க. அப்போது அந்த 40 வருடம் கூடாரங்கள் போட்டு தங்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாள் கடந்து வந்து எங்கே வராங்கன்னா எங்கே வராங்க, கானான் தேசத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ வந்து அதை நினைவு கூறும் வண்ணமாக அந்த 40 வருட காலத்தில் கூடாரத்தை அமைத்து அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது எதிரிகள் கூட என்ன பண்ணலாங்க, அட்டாக் பண்ணலாம். அடுத்தது சுழல் காற்று கூட என்ன பண்ணலான்னா கடந்து வரலாம். அப்போது அந்த ஒரு உபத்திரவமான ஒரு சூழ்நிலையில் இருந்தும் கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த ஜனங்களை காத்த விதத்தை நினைவு கூறும் வண்ணமாக இந்த கூடார பண்டிகையை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 பண்டிகைகளையும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த 3 பண்டிகைகளினுடைய ஒரு சாராம்சம் நம்ம பார்த்துட்டோம்னா தேவன் காத்த விதத்தையும் தேவன் வழிநடத்தின விதத்தையும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மறந்து போகாமல் வருடந்தோறும் நினைவு கூறும் வண்ணமாக கடந்த எங்கெங்கேயோ இருந்து ஓரிடத்தில் கூடி வந்து இஸ்ரேல் ஜனங்கள் இந்த ஒரு பண்டிகையை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆசரிச்சிருக்கிறாங்க. அதை நினைவு கூர்ந்து இந்த ஒரு பண்டிகையை ஆசரித்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ஒரு விசேஷித்தமான ஒரு பண்டிகையாக அங்கே காணப்படுது என்று நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்போ இதனை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இங்கு எங்கேயாவது யாத்திரை பாடல் பாடியிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இதுவரையிலும் நம்ம என்ன பண்ணலை அங்கே பார்க்கலாம். அப்போ இந்த யாத்திரை பாடல் எங்கு காணப்பட்டுச்சுன்னு நம்ம பார்க்கும்போது சீயோன் மலை சீயோன் மலை எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா எருசலேம் நகரம் சீயோன் மலை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மலை பாங்கான ஒரு இடத்துல அங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. அப்போ ஜனங்கள் சமவெளியிலிருந்து இந்த மலையேறி செல்லும் பொழுது இந்த ஒரு பாடலை பாடப்பட்டிருக்கு என்று அங்கே சொல்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த பாடலை பாடும் பொழுது ஒற்றுமை என்ன பண்ணியிருக்குன்னா அங்கே காணப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை அங்கே காணப்பட்டிருக்கு. அப்போ என்னென்னா 12 கோத்திரங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் கூடி இந்த ஒரு பாடலை பாடியிருக்காங்க என்று நம்ம பார்க்கிறோம். அல்லது அந்த ஒரு மலை ஏறும் பொழுது இந்த ஒற்றுமையோடு ஒரு 12 கோத்திரமும் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு பாடலை பாடியிருக்காங்க என்று நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது சகோதர சிநேகம் அவ்வளோ ஒரு மேன்மையான காரியத்தை அந்த ஒரு பாடலில் மென்ஷன் பண்ணி அங்கே பாடக்கூடிய ஒரு விதத்தை அங்கே பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்போ ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து தேவனை தொழுது கொள்ளவும் பண்டிகையை கொண்டாடவும் இந்த யாத்திரை பாடல் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பாடப்பட்டிருக்கு என்று நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஒரு பாடல்
என்ன பாடலாக இருக்குங்க? யாத்திரை பாடல் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். சில காரியங்கள் நம்ம முன்னையே நம்ம சொல்லிட்டோம். என்னென்னா சகோதரர்கள் ஒருமித்து காணப்படக்கூடிய காரியம். அப்போ இந்த ஒரு பாடல் என்று நம்ம பாடிட்டோம்னா வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? பாடல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா எங்கே சொல்லப்பட்டிருக்குங்க? சங்கீதம். வேற எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குங்களா? சங்கீதம் முழுவதும் பாடல் தான் இல்லைங்களா? உன்னத பாட்டு. சரிங்க, ஓகே. அப்போ நம்ம சங்கீதங்களில் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் எதிலிருந்து ஆரம்பிக்குதுங்க பாட்டு? சங்கீதம்னு சொல்லிட்டாலே பாட்டு தான். அதில் எதிலிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேள்வி வேறு கேட்குறீங்கிறீங்களா? அப்போ எங்கேருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதில் ஒரு 15 விதமான பாடல் அடங்கியிருக்கு. எங்கே அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பின்னாடி இதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஆனால் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய ஒரு காரியம் எங்கே சங்கீதத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா சங்கீதம் 133. அப்போ இந்த ஒரு 133 நம்ம பார்க்கும் பொழுது 3 வசனம் தான். ஆனால் இந்த ஒரு பாடல் எப்படி இருக்குதுன்னா, பிரிந்திருந்த இஸ்ரேல் ஜனங்கள் தாவீது மூலம் ஒன்று சேர்க்கப்பட்டு இந்த ஒரு பாடல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரசித்தமானதாக அங்கே காணப்பட்டுச்சு. அல்லது அந்த ஒரு பாடல் மேன்மையானதாக அங்கே காணப்பட்டுச்சு. யாருக்குள் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்குள் என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்போ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய காரியம். சரி, இன்னைக்கு நம்மளுடைய நாட்களில் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய காரியம் அப்படின்னா எங்கே நம்ம சொல்லலாம்? நம்மளுடைய எக்லீசியா சபையில். இப்போ நம்ம தார்ச்சி கீழே நம்ம எல்லாரும் அமைஞ்சு உட்காந்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ இதற்கு கீழே நம்ம ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய இந்த இடம் மேன்மையானதுங்களா? மேன்மையானதுங்களா? நம்ம எல்லாரும் நம்மளுடைய இருதயத்தில் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய காரியத்தில் நம்மளுடைய இருதயம் அவ்வளோ மேலோங்கி இருக்குங்களா? அல்லது நம்மளுடைய இருதயத்தை நம்ம ஹைலைட் பண்ணுறோமா? நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம தேவனை தொழுது கொள்ளக்கூடிய இடத்தை நம்ம மேலோங்கி காண்பிக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா எதை நம்ம மேலோங்கி காமிப்போங்க? இந்த இடத்தைங்களா? இடம் முக்கியம் இல்லைங்க, நம்மளுடைய இருதயம் முக்கியம். அப்போது இந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது நாம் ஆங்காங்கே இருந்து ஒன்று சேர்ந்து இருந்தாலும், தேவனை தொழுது கொள்ளும் மனமாக தேவனை துதித்திருந்தாலும், பாடல்கள் வழியால் பாடியிருந்தாலும், வசனங்கள் வழியாக நம்ம கேட்கப்பட்டுட்டாலும், இந்த ஒரு இடமானது என்ன இல்லைங்க, மேன்மையான ஒரு இடமாக அங்கே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நம்மளுடைய சிந்தை எல்லாமே எப்படி இருக்குன்னா எப்படி இருக்குங்க? தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்பொழுது பற்றி எரியக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கும். அதே தேவனுடைய வார்த்தை இல்லாத ஒரு தருணத்தில் இந்த இடத்துல நாம் நார்மலாக கடந்து வரும் பொழுது எப்படி இருக்குங்க? எம்டி மைண்டாக இருக்கும். அப்போ அந்த எம்டி மைண்ட் எப்படி இருக்கும்னா பலவிதமான கவலைகள் இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம், பலவிதமான காரியங்கள் உள்ளடங்கினதான ஒரு சிந்தை அங்கே காணப்படலாம். இப்படியாக அங்கே காணப்படக்கூடிய ஒரு இடம் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய இடமாக என்ன பண்ணாதுன்னா காணப்படாது. அப்போ நம்மளுடைய ஒவ்வொருவருடைய இருதயமும் எப்படி இருக்கணும்னா அந்த ஒன்னஸில் ரொம்ப மேன்மையாக காணப்படும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒன்னஸ் ஃபஸ்ட்டு எங்கே காணப்படும்னா நம்மளுடைய ஃபேமிலியில், அடுத்தது நம்மளுடைய எக்லீஷாவில். அப்போது நம்மளுடைய எக்லீஷாவில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப மேன்மையான ஒரு காரியம். நம்மளுடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள் இடத்துல நம்ம போய் கேட்கும்போது சகோதரர் எப்படின்னா சகோதரிகள் என்ன பண்ணிடுவாங்க, அழகாக சொல்லிடுவாங்க. இவர் எப்போவுமே என்ன பண்ணிகிட்டே இருப்பாருங்க, கோவப்பட்டுகிட்டே இருப்பார், அல்லது ஏதோ ஒரு வேலையை செஞ்சிகிட்டே இருப்பார். ஸோ அவங்களுடைய நேச்சர் ஆஃப் காரியத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா சொல்லிடுவாங்க. அதே ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம பார்க்கும் பொழுது, ஆவிக்குரிய சகோதரர்களாக சகோதரிகளாக நம்ம ஒன்று கூடும் பொழுது, தேவனை தொழுது கொள்ளும் கூடிய இடத்தில் நாம் வரும் பொழுது, ஒவ்வொரு சகோதரனை பற்றி மற்ற சகோதரனிடத்திலும் நாம் கேட்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, எளிமையாக இந்த சகோதரனை இப்படி இந்த சகோதரனை இப்படின்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக நம்ம போக வேண்டியதில்லைங்க. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இந்த ஒன்னஸ் எங்கே ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய இருதயத்தின் ரீதியில் நம்ம பார்க்கும்போது வசனங்கள் ரீதியாகவும் நம்ம என்ன பண்ணலாம்னா பின்னாடி நம்ம பார்க்கலாம். இந்த ஒற்றுமை இருதயத்தில் அவ்வளோ ஒரு மேன்மையான காரியமா என்று நம்ம பார்க்கும் பொழுது வசனத்தின் ரீதியில் நம்ம பார்க்கலாம் பின்னாடி. அப்போது இந்த ஒரு இடமானது மேன்மையான ஒரு இடமாக காணப்படலை. கூடி வரக்கூடிய இடம் எங்கு கூடி இருந்தாலும் சரி, வசனங்கள் தெளிவாக சொல்லுது, எங்கு சகோதரர்கள் ஒருவர் இருவர் என்ன பண்ணுறாங்க, எங்கே ஒன்று அல்லது 2 பேருக்கு மேற்பட்ட சகோதரர்கள் ஒன்று கூடுகிறார்களோ அங்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாரு, வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்போ அங்கு வாசம் செய்வேன்னா இடத்துல இல்லைங்க, எங்கேங்க, நம்மளுடைய இருதயத்தில் என்று நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இந்த ஒரு இடத்தை நாம் என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய சிந்தையில் வைக்க வேணும். நம்மளுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நம்மளுடைய சிந்தையில் வைத்துக்கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இந்த ஒரு கூறி வரக்கூடிய இடத்துல என்னென்ன விஷயங்கள் காணப்படக்கூடாது அப்படின்னா, ஒன்னஸ் இருக்கணும்னா எது இருக்கக்கூடாதுங்க,
ஒற்றுமை இருக்கணும்னா எது இருக்கக்கூடாதுங்க? வேற்றுமை இருக்கக்கூடாது. சரி, வேற்றுமைன்னா என்ன சொல்லலாம்? கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. சகோதரர்களிடத்தில் என்ன இருக்கக்கூடாதுன்னா பிரச்சனைகள் எதுவும் இருந்துடக்கூடாது. முரண்பாடான விஷயங்கள் எங்கே காணப்படக்கூடாதுன்னா எக்லீஷாவில் காணப்படக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு எங்கே காணப்படக்கூடாதுன்னா ஒவ்வொருவருடைய இருதயத்தில் காணப்படக்கூடாது. அப்போ இருதயத்தில் கருத்து வேறுபாடுகளோ முரண்பாடுகளோ அல்லது இன்னும் நம்ம பார்க்கும்போது பகையோ வெறுப்போ சண்டையோ இந்த மாதிரி அநேக காரியங்கள் நம்மளுடைய இருதயத்தில் காணப்படலை அப்படின்னா ஒவ்வொருவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா தேவன் விரும்பும் வகையில் அங்கே காணப்படும். அப்போது அந்த ஒரு வசனத்தை நம்ம அப்ளை பண்ணலாம். எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினால் வாசம் செய்கிறீர்களோ அங்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறாங்க, வாசம் செய்வேன். அப்போ இந்த வசனம் எங்கே பொருந்ததுன்னா இருதய சம்பந்தப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போது இந்த ஒரு கருத்து வேறுபாடுகளை களைந்து போடும் பொழுது ஒன்னஸ் நம்மளுடைய இருதயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும் என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய காரியம். அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது அபிஷேக தைலத்தினுடைய ஒப்புமை இது எப்படி காணப்படுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அபிஷேக தைலம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? சிம்பிளாக சொல்லிடலாம், பரிசுத்த ஆவி. அபிஷேக தைலம் என்று சொல்லிட்டாலே பரிசுத்த ஆவி என்று நம்ம சொல்லிடலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இங்கே நாம் பார்க்கும் பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு இடத்துல தொடங்கி அது பாத அங்கங்கள் வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா அந்த அபிஷேக தைலமானது அங்கே காணப்படுது. அப்போ இந்த பரிசுத்த ஆவி அங்கே காணப்படுது என்று நம்ம பார்ப்போம். அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது ஆரோனுடைய தலையின் மேல் ஊற்றப்பட்டுட்ட காரியம். அப்போ இந்த ஆரோன் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் 133 நீங்கள் அப்படியே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆரோனுடைய தலையில் ஊற்றப்பட்டுட்ட இந்த ஒரு காரியம் எதற்கு அடையாளமாக இருக்குது நம்ம பார்த்துட்டோம்னா ஆரோன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவும் அவர் மேல் ஊற்றப்பட்டுட்ட தைலம் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாகவும் அங்கே நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இந்த ஒரு காரியம் ரொம்ப ஒரு மிருதுவானதாக அங்கே காணப்படுது. அடுத்தது எர்மோன் பனி என்று அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு எர்மோன் பனி எப்படி இருக்குன்னா, அப்போ எர்மோன் மலை எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு எர்மோன் மலையானது எங்கே காணப்படுது என்று நம்ம பார்க்கும் பொழுது எர்மோன் மலை இஸ்ரேலினுடைய மிக உயரமான ஒரு மலையாக அங்கே காணப்படுது. அப்போ இந்த எர்மோன் மலை அவ்வளோ ஒரு காரியமாக அங்கே இருக்குது. ஏன்னா கடல் மட்டத்திலிருந்து 2814 மீட்டர் உயரமான ஒரு மலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இந்த எர்மோன் மலை என்று நம்ம பார்க்கிறோம். அது இதனுடைய எத்தனை அடி உயரம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா 9232 அடி உயரம் என்ன பண்ணிருக்குன்னா அந்த எர்மோனுடைய மலை அங்கே காணப்படுது. அப்போ இந்த ஒரு மலைக்கும் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவதற்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதிலிருந்து அநேக படிப்பனைகள் சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பேசுகிறாங்க. சகோதரர் ரசூலாவட்டும் அநேக சகோதரர்கள் அங்கே பேசப்பட்டிருக்காங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இந்த எர்மோன் மலை எப்படி இருக்குன்னா எர்மோன் மலையினுடைய உச்சி முழுவதும் பனி நிறைந்த ஒரு மலையாக அங்கே காணப்படும். அப்போ இந்த ஒரு மலை உச்சி முழுவதும் பனி நிறைந்த ஒரு காரியமாக அங்கே காணப்படும். அப்போ இங்கே இந்த மாதிரி இருக்கும். இன்னும் அநேக பிக்சர்ஸ் இருக்குது. அந்த அநேக பிக்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே பார்த்தோன்னா அந்த எர்மோனுடைய மலையின் உச்சி முழுவதும் பனி நிறைந்த ஒரு மலையாக அங்கே காணப்படும் என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, சரி, பனி நிறைந்து இருந்தால் இருந்துட்டு போகுது, அதிலிருந்து நமக்கு என்ன பாடம் அல்லது ஏன் இந்த ஒரு காரியத்தை அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த எர்மோன் பனியானது மிக ஒரு உன்னதமான ஒரு காரியமாக காணப்படுது. எருசலேமில் வறட்சியான காலப்பகுதியிலும் வந்திருக்கும். இப்போ நம்மளுடைய நாட்களில் பார்க்கும்போது குளிர்காலம் வரும் இல்லைங்களா, கோடைக்காலம், அடுத்தது என்ன காலம் வரும்? மழை காலத்துக்கு அடுத்து கோடைக்காலம் வருது இல்லைங்களா? அப்போ கோடை காலத்தில் என்ன இருக்காது? என்ன இருக்காது? மழை இருக்காது. அப்போ மழை இல்லாத ஒரு சூழல் நம்மளுடைய நாட்களில் தண்ணி வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி தேக்க வச்சுருந்தாங்க, என்ன பண்ணுவாங்க? தண்ணி நமக்கு அங்கே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் தான். ஸோ ஒரு வேளை எருசலேமில் நம்ம பார்க்கும் பொழுது வறட்சியான ஒரு காலப்பகுதி ஒரு வேளை காணப்பட்டுச்சுன்னா வறண்ட காலங்கள் காணப்படும் பொழுது எர்மோனுடைய பனி அந்த வெயில் அதிகமாக அடிக்கும் பொழுது அந்த பனியின் மீது வெயில் படும் பொழுது என்ன ஆகுங்க? பனி என்ன ஆகும்? உருகும். உருகி என்ன ஆகுன்னா அது பெருக்கெடுத்து அப்படியே வந்து யோர்தான் நதியில் அப்படியே கலக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ யோர்தான் நதி வற்றாத ஒரு நதியாக காணப்படுதுன்னா அந்த எர்மோனுடைய மலை அவ்வளோ ஒரு விசேஷித்த வகையில் அங்கே காணப்படுது என்று அங்கே சொல்லக்கூடியதாக பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்போ எந்த ஒரு காரியம் ரொம்ப விசேஷித்தமான ஒரு காரியமாக இருக்குது. அப்போ இங்கே இந்த ஒரு எர்மோன் மலை வடக்கிலும்
சியோன் மலை தெற்கிலும் எர்மோன் பனி சியோன் மீது என்ன பண்ணுதுன்னா படக்கூடியதாக இருக்குது என்று அங்கே வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போது பிரிந்திருந்த வடக்கும் தெற்கும் இப்போ என்ன பண்ண பார்க்குறது அப்படின்னா கோத்திரங்கள் ஒன்றிணைத்து பேசக்கூடிய ஒரு காரியமாக அங்கே இந்த ஒரு காரியம் காணப்படுது. சரி, இது எங்கே பிரிந்திருந்த ஒரு கோத்திரம் வடக்கிலும் தெற்கிலும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, சவுல் ராஜாவுடைய மரணத்திற்கு பிறகு 12 கோத்திரங்கள் அங்கே காணப்பட்டுச்சு இல்லைங்களா. சவுல் ராஜாவுடைய மரணத்திற்கு பிறகு பிரிவினைகள் இருந்துச்சு. அப்போ இது நமக்கு வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பிரிவினைகள் அங்கே இருந்துச்சு. எத்தனை வருஷம் தாவீது அங்கே காணப்பட்டுட்டாருன்னா ராஜ்யபாரம் பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எத்தனாவது வயசில் தாவீது ராஜ்யபாரம் எப்போ பண்ணிட்டாருங்க? 30வது வயதில் அவர் ராஜ்யபாரம் ஆரம்பித்தார். தாவீதனுடைய 30வது வயசில் ராஜ்யபாரத்தை அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்போ கோத்திரங்களிடையே பிரிவினைகள் இருந்துச்சு. அப்போ தாவீது முதல் ஒரு கோத்திரத்தை என்ன பண்ணுறாருன்னா ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருந்தார். எந்த கோத்திரத்தோடு அவர் ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, யூதா கோத்திரத்தோடு மாத்திரம் அவர் என்ன பண்ணியிருந்தார்னா ராஜ்யபாரம் செய்துட்டு இருந்தார் என்று நம்ம பார்க்கணும். அடுத்து 11 கோத்திரமும் யார் அரசாட்சி அல்லது இந்த ராஜ்யபாரத்தை மேற்கொண்டுட்டாங்கன்னா, சவுல் ராஜாவுடைய மகன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ராஜ்யபாரம் பண்ணிட்டார். அவருடைய மகன் யார் செஞ்சிட்டாங்கன்னா இஸ்போசேத், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ராஜ்யபாரம் பண்ணிட்டார். அப்போ சவுலனுடைய மரணத்திற்கு பின்னாடி பிரிவினைகள் இருந்துச்சு கோத்திரங்கள் அண்டைகள். அப்போ இந்த பிரிவினைகளோடு எதுவும் இருந்ததுன்னா பிரச்சனைகளும் இருந்துச்சு. எத்தனை வருஷம் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்ததுன்னா, தாவீது மற்றும் சவுல் குடும்பத்தினிடத்தையே இருந்துட்ட பிரச்சனை எத்தனை வருஷம் இருந்துச்சுன்னா 7 வருடம் 6 மாதம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஒரு பிரச்சனையானது காணப்பட்டுச்சு. அப்போது 7 வருஷம் என்ன பண்ணியிருக்காருன்னா தாவீது ராஜா ஒரு கோத்திரத்திற்கு மாத்திரம் என்ன இருக்காருன்னா ராஜாவாக இருக்கார். எந்த கோத்திரம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம்னா யூதா கோத்திரம் இல்லைங்களா. மற்ற 11 கோத்திரத்திற்கு என்ன பண்ணுறாருன்னா இஸ்போசேத் அவர் ராஜாவாக அங்கே இருக்கிறார். இப்போ இஸ்போசேத் என்ன பண்ணுறாருன்னா 7 வருடம் 6 மாதம் கழித்து அவரும் என்ன பண்ணிடுறாருங்க மரிச்சு போயிடுறார். அப்போ இந்த இரு குடும்பத்தார் இடத்திலேயே இருந்துட்ட ஒரு பிரச்சனை 2 கோத்திரங்களுக்கு இடையில் என்ன ஆயிடுச்சுங்க பிரச்சனையாக மாறிடுச்சு, பிரிந்து காணப்பட்டுட்டாங்க. அப்போது ஒரு குடும்பமாக காணப்படக்கூடியவர்கள் இரு குடும்பமாக அங்கே பிரிந்திருந்த ஒரு காரியத்தை அங்கே நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்போ இதை நம்ம வசனம் எங்கே வாசிக்கலாம்னா 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 5 வரைக்கும். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 5 வரைக்கும். அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடே உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்போது இங்கே நம்ம பார்க்குறோம் தாவீது 40 வருஷம் என்ன பண்ணியிருக்காருன்னா அரசான் இருக்கிறாரு. அதில் 7 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது 6 மாதம் என்ன ஆகுதுன்னா ரன்னிங்கில் இருக்குது இல்லைங்களா. அப்போது 7 வருஷம் முடிஞ்சு 33 வருஷம் என்ன பண்ணுறாருன்னா ராஜ்யபாரம் பண்ணுறார். யார் மேலேங்க? யார் மேலே நம்ம பார்த்துட்டோன்னா அடுத்து தெளிவாக பாருங்க. அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருடம் 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷம் என்ன பண்ணியிருக்காரு. அப்போது 12 கோத்திரத்தின் மீது 33 வருஷம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ராஜ்யபாரம் பண்ணியிருக்கார். அப்போது 7 வருடம் 6 மாதம் மாத்திரம் யூதாவின் மீது அவர் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கார் என்று நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அந்த ராஜ்யபாரம் 7 வருஷம் 6 மாதம் பண்ணிட்ட ஒரு காலப்பகுதி எங்கே பார்த்துட்டார் அப்படின்னா எப்ரோனில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இருந்திருக்கார். அப்போது அங்கே நம்ம பார்க்கும் பொழுது இஸ்போசேத் அவர் மரித்த பின்னாடி 2 கோத்திரமும் என்ன பார்க்குதுங்க மெர்ஜ் ஆகுது. அப்போ 2 கோத்திரத்திற்கு மீதும் அபிஷேகம் பண்ணப்படுறார் தாவீது. 2 கோத்திரத்தின் மீதும் அதாவது 12 கோத்திரத்தின் மீதும் அவர் என்ன பண்ணுறாருன்னா ராஜாவாக அரியணையில் ஏற்றப்பட்டு இந்த ஒரு பாடலை அவர்கள் பாடியிருக்காங்க அல்லது இந்த ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கு என்று நம்ம பார்க்கிறோம்.
சரி, இந்த ஒரு பாடலானது ரொம்ப ஒரு விசேஷித்தமான ஒரு பாடல் என்று நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. சரி, தாவீதனுடைய 40 வருட ராஜ்யபாரத்தில் நாம் ஒரு பாடல் சொல்லிட்டோம் இல்லைங்களா, சங்கீதம் 133. இந்த ஒரு பாடல் 15 விதமான பாடல் இருக்குது. தாவீது எழுத்தின விசேஷித்த பாடல் சங்கீதம் 120 134 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். இது 15 விதமான பாடல் அங்கே உள்ளடங்கி இருக்கு. சரி, இந்த ஒரு பாடல் விசேஷமாக சங்கீதம் 133 எந்த வயதில் அவர் எழுதிட்டார் நம்மளால சொல்ல முடியுங்களா? எந்த வயதில் அவர் எழுதியிருப்பாருங்க? தாவீது ராஜா 40 வருஷம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அரியணை ஏறி அவர் ராஜ்யபாரம் பண்ணியிருக்காரு. 7 வருஷம் 6 மாதம் யூதா கோத்திரத்துக்கு மாத்திரம் என்ன பண்ணியிருக்காருன்னா ராஜ்யபாரம் பண்ணியிருக்காரு. அடுத்தது 33 வருஷம் மொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் 12 கோத்திரத்துக்கும் அவர் என்னவா இருக்காருங்க? கிங் ஆஃப் டேவிட், ராஜாவாக இருக்கிறார் தாவீது. இந்த பாடல் சங்கீதம் 133 இந்த ஒரு பாடலை எந்த வயதில் அவர் எழுதியிருக்கலாம்? 70வது வயது இல்லைங்களா? 37வது வருஷத்தில் அவர் எழுதியிருக்கார். ஏன் 37வது வயதில் அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, பிரிந்திருந்த 2 கோத்திரமும் என்ன பண்ணுறார்? ஒன்று சேர்க்கிறார். அந்த ஒரு தாட்டில் தான் இந்த ஒரு பாடல் என்ன பண்ணியிருக்குன்னா எழுதப்பட்டிருக்கு என்று நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போது நீண்ட கால ஒரு போராட்டம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 7 வருஷம். 7 வருஷம் அப்படின்னா என்ன ஆச்சுங்க? அப்போது ஒரு நாள் ஒரு வாரம் 2 வாரம் நம்மளுடைய வீட்டில் இருக்கவங்க நம்மகிட்ட பேசலை அப்படின்னாலே நம்ம என்ன ஆகிடும்? ஒரு மாதிரி துவைஞ்சு போயிடும் இல்லைங்களா? ஒரு வேளை கணவன் மனைவியிடத்துலையோ, மனைவி கணவனிடத்துலையோ, பிள்ளைகள் தகப்பனிடத்துலையோ பேசலை அப்படின்னா எப்படி இருக்குங்க? அப்போ 12 கோத்திரம், 2 கோத்திரம், ஒரு கோத்திரமும் 11 கோத்திரமும் பிரிஞ்சிருக்கும் பொழுது, அப்போது நீண்ட கால ஒரு போராட்டத்திற்கு பின்னாடி தேவன் 12 கோத்திரத்தையும் என்ன பண்ணியிருக்காருன்னா அழகாக ஒன்று சேர்த்துட்டார். அப்போ அந்த ஒன்று சேர்த்த ஒரு காரியத்தை தாவீது இப்போ என்ன பண்ணுறாருன்னா பாடலாக அவர் எழுதுகிறார். என்ன பாடலாக என்று நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் 133 வசனம் 1-3 முடிய, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அப்போ எப்படி ஆரம்பிக்கிறாருங்க? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. கேள்விக்குறி போடல, ரொம்ப ஆச்சரியத்தோடு அவர் சொல்கிறாருங்க. அப்போது 2 சகோதரர்கள் இடத்துல பிரச்சனைகள் இருக்குது. அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து அந்த 2 சகோதரர்களும் ஐக்கியமாகும் பொழுது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, பழசு எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? கலைஞ்சி போட்டிருப்பாங்க, மறந்து இருப்பாங்க. அப்போ அதை மறந்து அதற்கடுத்து அவர்கள் ஆரம்பிக்கக்கூடியதான அந்த ஓட்டம் மிருதுவாக இருக்கும் என்பதான் அந்த ஒரு காரியம். ஆச்சரியத்தோடு வியப்போடு இந்த ஒரு காரியமானது அங்கே இருக்குது. அப்போது கேஜேவி தமிழ் டிரான்ஸ்லேஷனில் நம்ம பார்க்கும் பொழுது கேள்விக்குறி இருக்குது. மற்ற டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன இருக்குன்னா ஆச்சரியக்குறி அங்கே போடப்பட்டிருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போது அடுத்த வசனத்துக்கு நம்ம போகும்போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்கள். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் அடுத்து வாசிச்சு எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அப்போ பாருங்க, இந்த ஒரு 3 வசனம் தான். வசனம் ரொம்ப எளிமை, ஆனால் அதில் இருக்கக்கூடிய காரியங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்குன்னா நம்மளுடைய இருதயத்திற்கு ஏற்புடையதாக இருக்கோ அப்படின்னு பார்த்துட்டோம்னா நாமே என்ன பண்ணிக்கலாம்னா கேள்வி தான் எழுப்ப முடியும் அன்பு சகோதர சகோதரி. அப்போ பிற்காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எருசலேமில் பண்டிகைகளுக்காக மலை ஏறும் பொழுது இந்த ஒரு பாடலை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த ஒற்றுமையின் நினைவு கூறக்கூடிய இந்த ஒரு பாடலை தாவீது எழுதியிருந்தாலும் அந்த ஜனங்கள் பாடக்கூடியவர்களாக அங்கே காணப்பட்டுட்டாங்க என்று நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இந்த ஒரு பாடலின் மூலம் என்ன இருக்குன்னா அந்த அவுட்லைன் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு மன அமைதி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தது என்று நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்போ தாவீது ராஜா 12 கோத்திரங்களுக்கு ராஜ்யபாரம் இருக்கிறாங்க. ராஜ்யபாரம் பண்ணும்போது ஒரு குடை கீழே 12 கோத்திரங்களும் ராஜ்யபாரத்தில் அங்கே காணப்படும் பொழுது அப்போ அந்த ஒரு ராஜ்யபாரம் ஒரு ஆசீர்வாதமாகவும் ஒரு மேன்மையானதாகவும் அங்கே காணப்பட்டுச்சு என்று நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போது இந்த ஒரு எர்மோன் மலையை ஏன் அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கம்பீரமான ஒரு அடையாளமாக அங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. அப்போது வறட்சியான காலங்களில் கூட இந்த எர்மோனுடைய பனி
ரொம்ப ஒரு ஏதுவான ஒரு காரியமாக அங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. அப்போ இங்கே நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இது சில நிகழ்வுகள் நம்ம பார்த்தோம். இப்போ வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த ஒரு 3 வசனத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா அங்கே நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம வசனம் 1க்கு நம்ம வந்துடலாம். என்னன்னா சங்கீதம் 133 வசனம் 1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அப்போ இந்த ஒரு பாடல் நம்ம பார்க்கும் பொழுது, இதை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்பொழுது இந்த 3 வசனத்திற்கு பாடலாகவே இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம புது சிருஷ்டியின் கீதங்களில் கூட என்ன இருக்குங்க, இந்த ஒரு பாடலானது இடம்பெற்றிருக்கு என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதோ அப்படின்னு ஆரம்பித்து சகோதரர் ஒருமித்து வாசம் செய்தல் எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்குது என்று சொல்லும் பொழுது சகோதரர்கள் என்று அங்கே ஆரம்பிக்கிறார். அப்போ யார் அந்த சகோதரர்கள்? சகோதரர்கள் என்றால் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சகோதரர் ரசல் அங்கே என்ன குறிப்பிடுறாருன்னா, திருச்சபை வகுப்பார் தான் சகோதரர்கள் என்று அங்கே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த திருச்சபை வகுப்பார் மத்தியில் எது இருந்துடக்கூடாதுன்னா, சத்தியம் காணப்படணும், பொய் காணப்படக்கூடாது, ஒளி காணப்படணும், இருள் காணப்படக்கூடாது. அடுத்தது இவர்கள் சத்தியமும் பொய்யும் ஒளியும் இருளும் காணப்பட்டுச்சு அப்படின்னா இவர்கள் யார் அல்ல அப்படின்னு சொல்கிறாருன்னா சகோதரர்கள் அல்ல அப்படின்னு அங்கே சொல்கிறார். அப்போ இவர்கள் யார் அப்படின்னா நித்திய பகைவர்கள் என்று அங்கே சகோதரர் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு ஒற்றுமையினுடைய காரியம், இந்த ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய காரியம் அவ்வளோ முக்கியத்துவப்படுத்தி சகோதரர் ரசல் அங்கே பேசக்கூடியவராக அங்கே காணப்படுறார். அப்போது தலையின் மீது கொண்டுட்டு தலையின் மீது அபிஷேகம் பண்ணப்பட்டுச்சு. அவருடைய சரீரத்தின் அங்கங்கள் யாவரும் எப்படி இருக்கணும்னா ஒற்றுமையோடு காணப்படணும் என்பதற்காக இந்த ஒரு காரியத்தை அங்கே பேசப்பட்டிருக்கு என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ திருச்சபை வகுப்பார் ஒவ்வொருவரும் எப்படி இருக்காங்கன்னு சகோதரர் சொல்கிறாருன்னா, ரத்தின கற்களாக அங்கே காணப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரத்தின கற்கள் அப்படின்னா என்ன கற்களாக இருக்கு? ரத்தின கற்கள். ரத்தின கற்கள் விலை உயர்ந்த கற்களில் நம்ம பார்க்குறோம். இந்த விலை உயர்ந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த உலகத்திலே விலை உயர்ந்தவர்கள் திருச்சபை வகுப்பாராக அங்கே நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்போ இவர்கள் என்றெல்லாம் ஒன்று கூடுகிறார்களோ அப்போ எல்லாம் அவங்கக்கிட்ட என்ன இருந்துடக்கூடாது, சகோதரர்களுக்கு மத்தியில் சகோதரிகளுக்கு மத்தியில் எது காணப்பட்டுடக்கூடாதுன்னா உராய்வுகள் காணப்பட்டுடக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போது விலையுயர்ந்த கற்கள், வைரத்தை எதால் தான் அங்கே இருக்க முடியும்? வைரத்தால் தான் இருக்க முடியும் இல்லைங்களா? அப்போ ஒரு வைரத்தை இன்னொரு வைரத்தோடு நம்ம சேர்க்கும் பொழுது உராய்வுகள் அங்கே ஏற்படும். உராய்வுகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா எது ஊற்றணும்? எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணாதுங்க? உராய்வுகள் ஏற்படாது என்று நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரிகள், அப்போது நம் மத்தியில் நாம் கூடி வரும் பொழுது நம்மளிடத்தில் எது இருந்துடக்கூடாதுன்னா பிரிவினைகள், இந்த மாதிரியான உராய்வுகள் என்று சொல்லப்படக்கூடியதான இந்த காரியங்கள் காணப்பட்டுடக்கூடாது. அப்போ இதற்கு மாறாக நம்மளிடத்தில் எது காணப்படணும்னா பரிசுத்த ஆவி நம்மளிடத்தில் காணப்படும் பொழுது சில பிரச்சனைகள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட நம்மளிடத்தில் காணப்படாது என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இது நாம் பார்க்கும் பொழுது இது சகோதரர் எப்படி நெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறார்னா, பெயர் சபையில் சகோதரர்கள் அல்லது ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம், ஒருமித்து வாழ்வது அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு அங்கே சொல்கிறார். ஒன்னஸ் இருக்கிறாங்க அப்படின்னா பெயர் சபையில் ரொம்ப எளிமையாக காணப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆவிக்குரியவர்கள் மத்தியில் இது காணப்படுவதற்கு ரொம்ப எளிதான காரியம் அல்ல அப்படின்னு அங்கே சொல்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அநேக கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்று நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரி, அப்போ ஒவ்வொரு புது சிருஷ்டியும் கிறிஸ்துவினுடைய சரீர அங்கங்களாக காணப்பட்டுட்டாலும் ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் எப்படி இருக்கணும்னா உதவி செய்யக்கூடியவர்களாக அங்கே காணப்படணும். அப்போ எந்த நேரத்தில்னு பார்த்துட்டோன்னா எல்லா தருணங்களிலேயும் உதவிகள் செய்யக்கூடியவர்களாக அங்கே காணப்படணும். என்னென்ன மாதிரியான காரியம் அப்படின்னா, ஒரு சகோதரன் பலவீனத்தில் அவர் என்ன ஆகிட்டார்னா இடறிட்டார் அல்லது பலவீனத்தில் தவறு செஞ்சிட்டார் அப்படின்னா இன்னொரு புது சிருஷ்டி அவர் என்ன பண்ணணும்? அவரை அரவணைக்கக்கூடியவராக காணப்படணும். எப்படி அரவணைக்கணும் அப்படின்னு அங்கே சொல்லப்படுதுன்னா, ஒரு தகப்பனிடத்தில் 2 பிள்ளைகள் காணப்பட்டாங்க. ஒரு பிள்ளை ஊதாரி ஆயிட்டார். அவர் தனது சொத்தில் சரிபாதி வாங்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டார்னா போய் செலவு செய்து சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டார்? பன்னியனுடைய தவிட்டு திங்கிற நிலைமைக்கு அவர் என்ன பண்ணிட்டார்னா கடந்து போயிட்டார். அப்போ அந்த ஸ்டேஜில் தான் அவருக்கு என்ன பண்ணுதுங்க, தன் அப்பாவினுடைய நினைவு வருது. இப்போ நினைவு வந்து அவர் தன் தகப்பன் இடத்துக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா கடந்து வர்றார். கடந்து வரும் பொழுது தன் தகப்பன் என்ன பண்ணியிருக்கணும்? சரி, நாம் அந்த மாதிரி நம்மளுடைய பிள்ளைகள் அப்படி பண்ணியிருந்தால் நாம் என்ன பண்ணியிருப்போம்? நாம் எல்லாம் நீதியானவர்கள் இல்லைங்களா?
நாம் நீதியாக தான் செஞ்சுருப்போம். ஒருவேளை இந்த ஒரு தருணத்தில் நம்மளுடைய பிள்ளைகள் காணப்பட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போங்க? பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்போமா? ஆனால் விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா மாம்சம் இல்லைங்களா? அப்போ அந்த தகப்பன் என்ன பண்ணிட்டாருன்னா, தன் மகனை பார்த்த உடனே அவர் வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணலை. இவர் எதிர்கொண்டோடு என்ன பண்ணுறாருன்னா, தலைவர் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்போது முன்னாளில் செய்த விஷயத்தை தகப்பன் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? மறந்துருக்கார். அடுத்தது அவர் என்ன பண்ணியிருக்காருங்க? மன்னிச்சிருக்கார். அடுத்தது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன் வசமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கணும். அப்போ அதே விஷயத்தை நம்மளுடைய உடன் அங்கங்கள் மீதில் நம்ம அப்ளிகேபிள் பண்ணும் பொழுது, எந்த சகோதரன் எப்பேற்பட்டதான தவறினங்கள் செய்திருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? மறக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா, தன்வசமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அங்கே காணப்படணும். அப்போ எந்த ஒரு எப்பேற்பட்டதான ஒரு தவறு செய்திருந்தாலும் புது சிருஷ்டியின் அங்கங்கள் எப்படியாக காணப்படணும்? ஏன்னா முதல் புது சிருஷ்டி ஒரு அருமையான ஒரு படிப்பினையை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒரு ஸ்திரீ ஒரு பாவம் பண்ணியிருந்தாங்க. அந்த பாவம் செய்த ஸ்திரீயை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் கல் எறிவதற்கு கல்லை எடுத்துட்டாங்க. அப்போ அந்த புது சிருஷ்டி அருமையான ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டார். யாருங்க? நம்மளுடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்களில் யாரிடத்தில் பாவம் இல்லையோ அவங்க முதல்ல என்ன பண்ணுங்கன்னா கல் எறிங்கன்னு சொல்லிட்டார். அப்போ யார் முதல்ல கல் எறிஞ்சாங்களா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குற்றத்தை, பாவத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரியலைஸ் பண்ணினதின் மூலம் கல்லை கீழே போட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கடந்து போயிட்டாங்க. ஸோ இப்படி தான் உடன் அங்கங்கள், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய இடத்தில் எது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா, கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், இன்னும் மன்னிக்க முடியாது இருக்கக்கூடிய தவறுகள் இழப்பதற்கு கூட என்ன இருக்குது? வாய்ப்புகள் இருக்குது. அப்போது எந்த ஒரு சூழலாக இருந்துட்டாலும் புது சிருஷ்டி என்று நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை செய்த ஒரு சகோதரியை கல்லெறிவதற்கு முற்பட்டு இருந்துட்டாலும், அந்த சகோதரியினிடத்தில் கல்லெறிவதற்கு முற்பட்ட நபர்களிடத்தில் கர்த்தர் இயேசு வைத்திட்ட ஒரு காரியம் என்னன்னா, யார்கிட்ட பாவம் இல்லையோ நீங்கள் என்ன பண்ணுங்க? கல்லெறிங்க. அப்போ நாம் எல்லாருமே எப்படி இருக்கிறோன்னா பலவீனர்களாக அங்கே காணப்படும். பலவீனர்கள். அப்போது நம்மளுடைய பலவீனத்தை இன்னொரு பலவீனர் என்ன பண்ணணுங்க? அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அனுசரித்து போகணும். அப்போது அந்த பலவீனத்தை நம்ம என்ன பண்ணிட வேண்டாம்னா ஹைலைட் பண்ணி காமிக்க வேணும். அப்போ ஒருவேளை ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டோம்னா நாம் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பிறருடைய பலவீனத்தை நம்ம ஹைலைட் பண்ணிச்சிட்டோம்னா நம்மளுடைய பலவீனத்தை யார் ஹைலைட் பண்ணுவாங்க? வசனம் தெளிவாக இருக்கு. என்ன வசனங்க? அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் பரமபிதாவும் என்ன பண்ணுவாருங்க? அப்படியே செய்வார். அப்போது மனப்பூர்வமாய் மன்னிக்கக்கூடிய விஷயம் சின்ன தவறாக இருந்துட்டாலும் சரி, சகோதரன் என்ன பண்ணிடணும்னு சொல்கிறார்? மனப்பூர்வமாக மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒருவேளை அந்த ஒரு காரியம் செய்யலை அப்படின்னா தேவன் கூட நம்மளுடைய பலவீனங்களை என்ன பண்ணிட மாட்டாருன்னா மன்னித்திர மாட்டார். வசனங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இதற்கு சகோதரர் ரசல் அங்கே என்ன மாதிரியான விளக்கம் அந்த ஒரு வசனத்தை கொடுக்குறாங்கன்னா, அப்போ தவறு செஞ்சிட்ட சகோதரன் மன்னிக்க முடியாத ஒரு தவறு செஞ்சுருந்தாலும் மன்னிக்கணுங்களா? மன்னிக்கக்கூடிய மனநிலை யாருக்கு இருக்கணும்னா புது சிருஷ்டிக்கு இருக்கணும். அப்போது மன்னிக்கக்கூடிய மாண்பு அல்லது மனநிலை யாருக்கு இருக்கணும்னா புது சிருஷ்டியினுடைய காரியம் அப்படின்னு பார்க்கணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், தேவன் எப்படி இருக்கிறாருன்னா நம்மளுடைய பலவீனங்கள், நம்மளுடைய குறைகள் தேவனண்டையில் கொண்டு போகும் பொழுது கர்த்தர் இயேசுவின் மூலம் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா மன்னிப்பை வழங்கக்கூடியவராக தேவன் காணப்படுறார். அப்போ எந்த ஒரு விஷயத்தில் நாம் அப்படியாக காணப்படுறோம். அப்போது நம்ம தேவன் என்னுடைய தகப்பன் என்று சொல்லும் பொழுது தேவன் எப்படி இருக்கிறாருன்னா மன்னிப்பு யார் போய் கேட்குறாங்களோ தேவன் அண்டையத்தில் கர்த்தர் இயேசுவின் மூலமாக அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாருங்க? மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஒருவேளை இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், இப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய லட்சணம் எப்படி இருக்கணுங்க? தேவன் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாருன்னா பிள்ளைகளாக இருக்கிற நாமும் என்ன பண்ணணுங்க? மன்னிப்பதற்கு ரெடியாக இருக்கணும். எந்த ஒரு தவறாக இருந்துட்டாலும் சரி, மன்னிப்பதற்கு தயாராக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இதற்கு சகோதரர் ஒரு லிட்டரலான ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு காரியம்னா, நம்மளுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு வச்சு அப்படின்னா அக்கம் பக்கம் வீட்டார் என்ன சொல்லுவாங்க? என்ன பிள்ளையை வளர்த்தின லட்சணமோ என்னன்னாங்க, இந்த பிள்ளை இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ தேவ பிள்ளைகளுடைய லட்சணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவன் மன்னிப்பதற்கு, அன்பு செய்வதற்கு,
அவர் எப்படி இருக்கிறாருங்க? நீதி உள்ளவராக, பரந்த மனது உள்ளவராக காணப்படுறார். இப்படியாக புது சிருஷ்டி தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? இப்படியாகவே காணப்படணும் என்று அங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அந்த உராய்வு குறிக்கிறது மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள், சில காரியங்கள் இப்படியாக அங்கே காணப்படுது என்று நம்ம பார்க்குறோம். அப்போது சின்ன காரியங்கள் என்று நம்ம பார்த்துட்டோம்னா பொய் கூட என்ன பண்ணுதுன்னா உள்ளடங்கு. ஏன்னா பொய்யர் எங்கே பிரவேசிக்கிறதுல வசனம் இருக்குங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று தேவனுடைய வசனம் தெளிவாக சொல்லுது. பொய் சொல்வது கூட தவறு தான். அப்போ அது கூட நம்மளிடத்தில் என்ன பண்ணிடக்கூடாதுங்க? காணப்பட்டுடக்கூடாது. அப்போது நாம் நம்மளுடைய நாட்களில் எளிமையாக காணப்படும். ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னான்னு வைங்களேன், எக்லிஷாவுக்கு ஒரு வேலை ஏன் லேட்டாக வந்துட்டீங்கன்னு கேட்டோன்னா, டிராஃபிக் ஆகிடுச்சு, வீட்டில் இது லேட் ஆகிடுச்சு, இந்தந்த சூழல் நம்ம என்ன பண்ணோம்னா சம்டைம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் எக்லிஷா வந்தப்போ சொல்ல மாட்டோம். வேலைக்கு போனப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சொல்லும். நம்மளுடைய உயர் அதிகாரிகள் கேட்டுட்டாங்கன்னா ஏன் லேட்டுன்னா ஏதாவது ஒரு சூழல் என்ன பண்ணிடுவோம், சொல்லும். சொன்னால் தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க? அவரிடத்துலேருந்து திட்டு வாங்காமல் தப்பிக்க முடியும். ஸோ எந்த இடமா இருந்துட்டாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிடக்கூடாதுங்க? போய் சொல்லிடக்கூடாது. இந்த உராய்வுகள் காணப்பட்டுடக்கூடாது என்று அங்கே சொல்லக்கூடிய விதத்தை நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ பொய் ஒரு உராய்வு, தீமை பேசுதல் ஒரு உராய்வு, அடுத்தது மற்றவர்கள் பெயரை கெடுப்பது ஒரு உராய்வு. இது தேவ பிள்ளைகளுடைய மத்தியில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காணப்படக்கூடாது. இது தன்னுடைய சொந்த வளர்ச்சிக்கு கூட அது என்னவா இருக்குதுன்னா தடையாக இருக்குது என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது நம்மளுடைய வளர்ச்சிக்கு மாத்திரம் இல்லை, நாம் அன்பை காண்பிக்கக்கூடிய விதத்திலேயும் இந்த உராய்வானது என்ன இருக்குன்னா ஒரு தடையாக இருக்குது என்று நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரி, அப்போ கிறிஸ்துவனுடைய உண்மையான பின்னடியார்கள் எப்படி இருக்கணும்னா, கர்த்தர் இயேசு எப்படி காணப்பட்டுட்டாங்களோ, தேவனுடைய ரூபத்தை எப்படி வெளிப்படுத்திட்டாங்களோ, அதுபோல் நாமும் என்ன பண்ணணும்? காணப்படணும். ஏன்னா நாமெல்லாம் யாருன்னா கிறிஸ்துவனுடைய சரீர அங்கங்கள். கர்த்தர் இயேசுவில் இருந்த சிந்தை நம்மளிடத்தில் காணப்படணும். சிம்பிள், அவ்வளோதான். அப்போ கர்த்தர் இயேசுனுடைய சிந்தையில் என்ன இருந்துச்சு? தேவனுடைய தெய்வீக திட்டத்தை செய்து முடிப்பதே அவருடைய சிந்தையாக இருந்துச்சு. அப்போ நம்மளுடைய சிந்தையும் எப்படி இருக்கணும்னா தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பது நம்மளுடைய சிந்தையாக காணப்படணும். மாறாக நம்மளுடைய மாம்சத்தை திருப்திப்படுத்திடக்கூடாது. நம்மளுடைய பலவீனத்தை நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம மேலோங்கி அல்லது முன்னோக்கி வைத்திடக்கூடாது என்று நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரி, அப்போது நம்மளுடைய உள்ளான குணலட்சணத்தை நாம் என்ன பண்ணணும்? செல்ஃப் எவாலுவேட் பண்ணணும். அப்போ அது ரொம்ப அவசியமாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஒருவேளை மாம்சத்தில் நம்ம காணப்படக்கூடிய நாம், பலவீனத்தில் காணப்படக்கூடிய நாம், மாம்ச பலவீனத்தில் ஆவிக்குரிய சிந்தை நாம் வளர்ச்சி ஆவதற்கு என்னவாக இருக்குதுன்னா தடையாக இருக்குது. அப்போது இது மாம்சத்திற்கும் ஆவிக்கும் என்ன இருக்குதுன்னா ஒரு போர் இருக்குது. லிட்டரலாக நம்ம பார்க்கும் பொழுது பேசிக் சப்ஜெக்டில் நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாயும், ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் கிளாஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இது கேட்டிருப்போம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரியான ஒரு போர் குணம் நம்மளுடைய மரண பரியந்தம் வரைக்கும் இது காணப்படுது என்று நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரி, இந்த மாம்ச பலவீனத்தில் காணப்படக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பாவத்தினுடைய எல்லா காரியங்களையும் நாம் என்னென்று லிஸ்ட் எடுத்து அதை என்ன பண்ணணும்? கலைந்து போடுவதற்கு அல்லது அப்புறப்படுத்துவதற்கு முயற்சிகள் ஏறெடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ எப்படிப்பட்டதான ஒரு முயற்சி ஏறெடுக்கும் பொழுது எது காணப்படும் அப்படின்னா, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது என்கிறதான ஒரு ஆச்சரியம் என்ன பண்ணோன்னா காணப்படும். ஒருவேளை முன்னாளில் நான் காணப்பட்டு பலவீனத்தில் இருந்து அடுத்த ஜென்ம சுபாவத்தில் நம்ம காணப்பட்டோம். அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது மற்றவர்கள் பெயரை அல்லது குறை பேசுதலை நம்மளுடைய இருதயத்தில் நம்மளுடைய சிந்தையில் காணப்பட்டுச்சு. பின்னாளில் தேவனுடைய வார்த்தைகள் வரும் பொழுது அவைகள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா களைஞ்சி போட்டுட்டேன். களைஞ்சி போடும் பொழுது அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த ஆச்சரியத்தோடு தான் இந்த ஒரு வசனமானதும் அங்கே அமைந்திருக்கு என்று நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரி, அப்போ இந்த ஒரு காரியம் எப்பேற்பட்டதாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரி, அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் 12 கோத்திரமும் எப்படி இருந்ததுன்னா ஒரே இடத்துல வசிச்சிருந்தாங்களான்னு பார்த்தோம்னா இப்போது வெவ்வேறு இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வசித்திருப்பாங்க. வெவ்வேறு இடத்திலிருந்து வசித்து இருந்து கூடிய இஸ்ரேல் 12 கோத்திரமும் ஓரிடத்தில் அவங்க என்ன பண்ணணுங்க? கூடணும்.
அப்போ கூடும் பொழுது தான் இந்த ஒரு சங்கீதமானது என்ன பண்ணணும்னா நிறைவேறணும் இல்லைங்களா? அப்போ எங்கே நிறைவேறப்பட்டது அப்படின்னு பார்த்துட்டோம்னா சீயோன் மலைக்கு கடந்து வரணும். சீயோன் மலைன்னா எப்படி இருக்குங்க? சமான வெளியாக இருக்குமா? சமவெளியாக காணப்படுங்களா? சீயோன் மலை எப்படி இருக்குங்க? ஒரு பாங்கானதாக இருக்காது. மலை பிரதேசம்னாலே எப்படி இருக்குங்க? ஏற்றங்கள் காணப்படும். தாழ்வான பகுதியிலிருந்து ஒரு மலை பகுதிக்கு அங்கே ஏறணும். இப்போ தாழ்வான பகுதிக்கு இஸ்ரேல் ஜனங்கள் 12 கோத்திரமும் ஒன்று கூடிட்டாங்க. இப்போ ஒன்று கூடி சீயோன் மலைக்கு ஏறும் பொழுது என்ன ஆக வேண்டியது இருக்குன்னா இந்த ஒரு பாடல் பாடுறாங்க. ஏன் பாடல் பாடுறாங்கன்னா சலுப்பு தெரிவிக்கக்கூடாது, களைப்பு தெரிவிக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? அநேக இடத்துலேருந்து அந்த ஜனங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடந்து வந்திருக்காங்க. கடந்து வந்து இப்போ மலை ஏறணும். கடந்து வந்து தாழ்வான பகுதியிலேருந்து மலை ஏறணும். இப்போ மலை ஏறும் பொழுது கடந்து வரும் பொழுது ஆல்ரெடி அவங்க என்ன இருப்பாங்க? இப்போ நாமளே நம்ம வீட்டிலேருந்து வரும்பொழுது என்ன இருப்போம்னா டயர்ட் ஆகிருப்போம். இங்கே இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும்போது நம்ம ஆல்மோஸ்ட் என்ன ஆயிரும்? ஃபுல் டயர்ட் ஆயிரும் இல்லைங்களா? ஸோ இன்னும் மலை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாலே சிலர் படி ஏறும் பொழுது என்ன ஆயிடுறாங்க? 3வது படி ஏறும் பொழுது என்ன ஆயிடுறாங்கன்னா டயர்ட் ஆயிடுறாங்க. 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோர் ஏறும்போதே டயர்ட். ஆக மலை ஏறும் பொழுது நம்ம பார்க்கும் பொழுது ஜனங்கள் ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அந்த டயர்டு தெரிவிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 12 கோத்திரமும் ஒன்றா இணைந்து அந்த மலை ஏறும் பொழுது அந்த ஒற்றுமையினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து தாவீதுக்காரனாகிய தாவீது என்ன பண்ணுறாருன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த ஒரு பாடலை அங்கே எழுதக்கூடியதாக அங்கே காணப்பட்டுச்சு. அப்போது அந்த மேலே மலை ஏறுறாங்க எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த 3 பண்டிகைகள் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? வார பண்டிகை, கூடார பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ செலிப்ரேட் பண்ணும்போது எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ ஜனங்கள் அவர்கள் ஒன்று கூடுவாங்க. எங்கேன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு காரியங்கள் என்று நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரி, இப்படியாக இந்த ஒரு பாடலானது அங்கே எழுதப்பட்டது. இப்படியாக அந்த ஜனங்கள் இந்த ஒரு பாடலை பாடப்பட்டது என்று நம்ம பார்க்கணும். அடுத்தது இதனுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு நேராக நம்ம கடந்து வரலாம். இப்பொழுது ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய காரியம் நம்மளண்டையில் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சகோதரனுக்கும் தன்னுடைய சொந்த கருத்துக்களை சொல்வதற்கு என்ன இருக்குன்னு சகோதரர் சொல்கிறாருன்னா உரிமை இருக்குது. அந்த சொந்த கருத்தை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா திணிச்சிடக்கூடாது அப்படின்னு அங்கே சொல்கிறார். கருத்தை சொல்லலாம், யார் வேணாலும் என்ன பண்ணலாங்க, கருத்துக்கள் சொல்லலாம். ஆனால் அந்த சொந்த கருத்தை நீங்கள் கேட்டே ஆகணும் என்று என்ன பண்ணிடக்கூடாதுன்னா திணித்திடக்கூடாது என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது எல்லாரையும் ஒருவரை நாம் என்ன பண்ணோம்னா சகித்து கொள்ளக்கூடியவர்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு அங்கே சொல்கிறார். அப்போ எப்படி அப்படின்னா சகிக்க முடியாத ஒரு காரியம் காணப்பட்டாலும் கூட அவங்க என்ன பண்ணணும்னா சகிக்க கொள்ளக்கூடியவர்களாக அங்கே காணப்படணும் என்று நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் அன்பையும் அதிகமான பொறுப்பு இருக்குது என்பதையும் நம்ம என்ன பண்ண முடியுமா வெளிப்படுத்த முடியும் என்று நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரி, அப்போது இந்த ஒருமித்து வாழக்கூடிய அல்லது இந்த ஒருமித்தல் என்னக்கூடிய இந்த ஒரு வசனத்தினுடைய நிபந்தனை என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா தேவனுடைய தெய்வீக சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் எண்ணக்கூடிய இந்த நிபந்தனை நம்ம பார்த்துட்டோம்னா தேவனுடைய தெய்வீக சித்தத்தை நிறைவேற்றுவது என்று நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரி, அப்போது சகல கோத்திரங்களையும் ஒன்று சேர்த்து திட்டவட்டமாக இந்த ஒரு பாடல் அங்கே பாடப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தாவீது எவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு காரியத்தை இந்த வேலையை செய்திருக்கார் பாருங்க. அப்போது ஒவ்வொருவருக்கும் நம்ம எப்படி இருக்கணுங்க முன்மாதிரியாக அங்கே காணப்படும். அப்போ நம்மளுடைய குணத்தை மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா காண்பிக்க வேண்டிய ஒரு தருணம் எக்லீசியா என்று நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரி, ஏன் இதை நம்ம அப்படி சொல்கிறோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய சரீர அங்கங்களாக நாம் காணப்படுறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தலையாக காணப்படுறார். அவர் தலையாக இருக்கும் பொழுது நாம் சரீரமாக இருக்கும் பொழுது எப்படி கர்த்தர் இயேசு சொல்கிறாருன்னா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பிதாவாகிய தேவனை முழுவதுமாக வெளிப்படுத்தியது கர்த்தர் இயேசு என்று நம்ம பார்க்குறோம். அப்போ அவருடைய சரீர அங்கங்களும் எப்படி இருக்கணுங்க, பிதாவாகிய தேவனை என்ன பண்ணணுங்க, அவருடைய குணலட்சணத்தை என்ன பண்ணணுங்க, பிரதிபலிக்கணும் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா வசனங்கள் தெளிவாக இருக்குது. இன்னும் அநேக வசனங்கள் சொல்லிகிட்டே போகலாம். பிரேய பட்டணத்தார் தெசலோனிக்கேரை காட்டிலும் பிரேய பட்டணத்தார் எப்படி இருக்கிறாங்க, நற்குணசாலிகளாக இருக்கிறாங்கன்னு வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போது எப்படி இருந்துட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காரியங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான காரியங்கள் இருக்குது,
வசனங்கள் சொல்வதில் சரியா தவறா என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள் தெசலோனிக்கிய பட்டணத்தாரை காட்டிலும் பிரேய பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆராய்ஞ்சு பார்த்துருக்காங்க என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆக உண்மையான திருச்சபை வகுப்பார் எப்படி இருக்கணும்னா அன்பில் பிணைக்கப்பட்டவர்களாக காணப்படணும். அப்போ அன்பில் பிணைக்கப்பட்டக்கூடியவர்களாக காணப்படணும்னா தேவனுடைய வசனங்கள் கேட்டது மாத்திரம் விட்டு விடாமல் பெரிய பட்டணத்தாரை போல நம்ம என்ன பண்ணணும்னா அது ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக காணப்படணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆக நம்ம பார்க்கும் பொழுது தெய்வீக குடும்பத்தினுடைய ஒரு ஒற்றுமை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இந்த ஒரு ஒன்னஸ் தான் என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் இந்த ஒற்றுமையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து அநேக இடத்தில் அவர் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் ஏறெடுக்கக்கூடிய ஜபத்தில் கூட இந்த ஒரு ஒற்றுமையினுடைய முக்கியத்துவத்தை பேசியிருக்கார் என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும் ஜெபத்தில் ஏறெடுக்கிறார் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூரணர் பலவீனர்களுக்காக ஜெபத்தை ஏறெடுக்கிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போலவும் அவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. எப்படி இருக்கணுங்க? நம்மில் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறார். என்னில் ஒன்றாக இருக்கணும்னு கர்த்தர் இயேசு ஜெபத்தை ஏறெடுக்கல, நம்மில் ஒன்றாக இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய சிந்தை எப்படி இருக்கணும்னா அந்த ஒற்றுமையினுடைய ஐக்கியத்தினுடைய முக்கியத்துவம் புரிந்தவர்களாக காணப்படணும். அப்போ இந்த வசனங்கள் எல்லாமே நம்மளுடைய சிந்தையில் காணப்படணும். அப்போது நம்மளிடத்துல ஒன்றை சீர்குலையும் பொழுது இந்த வசனங்கள் நம்மளுடைய சிந்தையில் என்ன பண்ணணும்? காணப்படணும். காணப்பட போது இந்த ஒன்னஸானது சீர்குலைந்தராது என்று நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரி, இன்னும் யோவான் என்ன பண்ணுறாருன்னா அநேக வசனங்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னா பாயிண்ட் அவுட் பண்ணியே பேசுகிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 3. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 3. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி. அப்போ எப்படி யோவான் ஆரம்பிக்கிறாருன்னா, யோவான் நீங்களும் என்னில் ஒன்றாய் இருக்கும்படிக்கு வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போ பார்த்தீங்களா? அப்போ யோவான் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்கு சொல்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்குதுன்னா பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குது அப்படின்னு நாங்கள் ஆரம்பிக்கிறார். அப்போ நம்மளுடைய ஐக்கியமும் எப்படி இருக்கணும்னா பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாக இருக்கணும் என்று நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஒரு ஐக்கியம் காணப்படும் பொழுது உடன் அங்கங்கள் மத்தியில் சீர்குலைந்து போயிடாது இந்த ஒரு ஐக்கியமானது என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இந்த ஒரு ஒன்னஸ் அல்லது இந்த ஒரு ஐக்கியம் யாரோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம வசனங்கள் தெளிவாக சொல்லப்படுதுன்னா பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் அடங்கிய திருச்சபை வகுப்பார்கள் எப்படி இருக்கணும்னா இந்த ஐக்கியத்தோடு காணப்படும் பொழுது இந்த ஐக்கியத்தில் பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணுறாங்கன்னா வாசம் செய்யக்கூடியவர்களாக அங்கே காணப்படுறாங்க. அப்போது நம்மளுடைய ஐக்கியம் எதோடு காணப்பட்டிடக்கூடாது என்று வசனம் தெளிவாக சொல்லுதுன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 1. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 1. வசனம் 1 சிஸ்டர். வசனம் நாமளே சொல்ல, உலகம் அவரை அறியாததினாலே அவங்களை என்ன பண்ணலைன்னா நம்மையும் அறியவில்லை என்று அங்கே வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இந்த ஒரு காரியம் நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் அநேக வசனங்கள் எப்படி இருக்குன்னா உலக சிநேகம் தேவனுக்கு பகை என்று அறியீர்களா என்று வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஐக்கியம் வைக்கக்கூடிய புது சிருஷ்டிகள் யாரோடு ஐக்கியம் வைக்கணும்னு முன்னாடி நம்ம பார்த்தது போல பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு அவருடைய சரீர அங்கங்களோடு ஐக்கியம் வைக்கும் பொழுது அது மிருதுவான ஒரு காரியமாக அதில் அன்பின் ஆழம் மிகுதியாக காணப்படும் என்று நம்ம பார்க்கணும். அங்கு பொறாமை இருக்காது, பகை இருக்காது, சண்டை இருக்காது, குழப்பங்கள் இருக்காது, பிரிவினைகள் இருக்காது என்று நம்ம பார்க்கிறோம்.
அப்போது பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசுவோடும் இப்பேற்பட்டதான ஒரு ஐக்கியம் காணப்படும் பொழுது, உடன் அங்கங்கள் இப்படியாக காணப்படும் பொழுது இந்த மாதிரியான ஒரு ஐக்கியம் இருந்துடாது. அப்போ பிரிவினைகளோ, சண்டைகளோ, சச்சரவுகளோ, கோபமோ, விரோதமோ, பகையோ இந்த மாதிரியான ஒரு காரியம் காணப்பட்டுடாது. அப்போ யாரோடு ஐக்கியம் வைக்கும் பொழுது எந்த ஒரு காரியம் காணப்படும்னா, உலகத்தோடு ஐக்கியம் வைக்கும் பொழுது இந்த மாதிரியான காரியங்கள், இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறும் என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, தேவனுக்கே பகையாக இருக்குது எதுங்க? உலக சிநேகம். அப்போ வசனங்கள் தெளிவாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆக அந்த ஒரு ஐக்கியத்தை விட்டு விலகி தேவனோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து கொண்ட நாம் ஒவ்வொருவரும் உடன் அங்கங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரோடும் நாம் ஐக்கியம் வைப்பது மேன்மையாக இருக்கும் என்று நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இந்த ஒரு ஐக்கியத்தில் எது காணப்படக்கூடாது என்று நம்ம பார்க்குறோன்னா, குழப்பங்கள், பிரச்சனைகள், இன்னும் பிரிவினைகள் நம்ம பார்க்குறோம். பொய், பொறாமைகள், சின்ன சண்டைகள், ஏராளமான காரியங்கள், இந்த பிரிவினைக்கு பற்றி அநேக காரியங்கள் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது எதுவுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காணப்பட்டுடக்கூடாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இது முதல் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இரண்டாவது வசனத்திற்கு நேரம் நம்ம கடந்து வந்துடலாம். ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்படக்கூடிய காரியத்தை பற்றி தாவீது ராஜா பேசுகிறார். இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது இதை நம்ம பார்க்குறோம். அந்த தைலம் நமக்கு தெரியுது பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்குது என்று நம்ம பார்க்குறோம். ஆரோன் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். யாருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அங்கே இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே இதை நாம் அப்படியே நம்ம ஒப்புமைப்படுத்தி வசனத்தை நம்ம கவனிக்கும் பொழுது இங்கே பாருங்கள், ஆரோன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சிரசின் மேல் ஊற்றப்பட்டுட்ட காரியங்கள் நமக்கு தெரியுது பரிசுத்த ஆவி, அவருடைய தாடியின் மேல் வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலம் என்று நம்ம பார்க்கணும். அப்போது இது தெளிவாக நமக்கு புரியுது. கர்த்தர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டுட்ட பரிசுத்த ஆவி அவருடைய சரீர அங்கங்கள் வரைக்கும் அது என்ன பண்ணுதுங்க, கடந்து வருது என்னக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இந்த விலையுயர்ந்த தைலம் பரிசுத்த ஆவி என்று நம்ம பார்க்கணும். அப்போ இன்னும் நம்ம சில வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 27. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்போ இங்க வசனம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா தெளிவா இருக்குங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் யாருக்குள் நிலைத்திருக்குதுன்னு சொல்றாங்க, உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது என்று அங்க சொல்லு. அப்ப நிலைத்திருக்கிறதுனால என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அடுத்தது என்ன சொல்றாங்க, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கிருந்து நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லைங்க, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்களா? அப்போ என்ன காரியம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அப்போது தெளிவாக இருக்குது, அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்க கடவுள். அப்போ என்ன நமக்குள்ளே நிலைச்சிருக்குதுங்க, பரிசுத்த ஆவி நம்மளிடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு என்ன பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்கிறாருங்க, போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நம்ம எல்லா இடத்துலையும் பரிசுத்த ஆவி இருக்குங்களா? பரிசுத்த ஆவி இருக்குங்களா இல்லைங்களா? அப்புறம் ஏன் எல்லாரும் போதிக்கிறாங்க? பரிசுத்த ஆவி இருக்குங்களா? சரி, பரிசுத்த ஆவி இருக்கு, ஓகே, நம்ம ஒத்துக்கிறோம். பரிசுத்த ஆவி நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்குள் கிரியை செய்யுது. சரி, ஏன் எல்லாரும் போதிக்கிறாங்க? ஒருவேளை பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வசனம் சொல்லு. ஏன் பரிசுத்த ஆவி இருந்தும் நமக்கு போதிக்கிறாங்க? புரியலைங்க சிஸ்டர். நிலைத்திருக்கணும் என்பதற்காக. ஏன்னா வசனமும் அப்படி தானே இருக்குது பாருங்கள், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு என்ன வேண்டியதில்லைங்கிறது, போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவி நம்ம வாங்கியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கலாம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ஞானஸ்நானம் பெறும் பொழுது புறாவை போல் என்ன வந்துச்சுங்களாம், பரிசுத்த ஆவி வந்ததுன்னு வசனம் இருக்கு இல்லைங்களா? பரிசுத்த ஆவி பெற்றுட்ட பின்னாடி கர்த்தர் இயேசு என்ன பண்ணுறாருங்க, 40 நாள் வனாந்திரத்துக்கு போகிறார். சரிங்களா? 40 நாள் முடிந்த பின்னாடி அவருக்கு எங்கேயாவது போதிக்கப்பட்டுச்சுங்களா?
அந்த 40 நாளில் போதிக்கப்பட்டுச்சுங்களா? என்ன போதிக்கப்பட்டுச்சா இல்லைங்களா? அவர் யாருக்கு போதிச்சாருங்க? அவருக்கு பரிசுத்தாவி இருந்துச்சு. அவர் யாருக்கு போதிச்சார்? பரிசுத்தாவி இல்லாதவர்களுக்கு போதிச்சார். யாருக்கெல்லாம் இப்போ பரிசுத்தாவி இல்லைங்க? 12 சீஷர்களுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டுச்சுங்களா? ஏன்னா பேதுருக்கிட்ட கேட்குறார். அதாவது லிட்டரலாக கர்த்தர் இயேசு கேட்கும் பொழுது என்னை யார் என்று சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறார் கர்த்தர் இயேசு. பேதுரு என்ன சொல்கிறாங்க? சிலர் எலியான்னு சொல்கிறாங்க, சில தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு இயேசு கேட்கும் பொழுது பேதுரு என்ன சொல்கிறார்? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த வார்த்தையே பேதுரு சொல்லணும்னா அவருக்கு என்ன தேவைங்க? பரிசுத்தாவி தேவை. அப்போ கர்த்தருக்கு என்ன பண்ணிட்டாருன்னா புரிஞ்சிட்டார். இது உன்னுடைய மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, தேவன் பரலோகத்தின் தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? வெளிப்படுத்திட்டார். அதற்கடுத்தது எங்கேயாவது இந்த மாதிரி வெளிப்படுத்தியிருக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இல்லை. அப்போது சீஷர்களுக்கு இருந்துட்டாங்க. அப்பப்போ பரிசுத்தாவி என்ன பண்ணியிருக்குங்க? வந்து போயிருக்கு. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளுக்கு முந்தைய நாள் வரையிலும் ஸ்டாண்டர்டாக என்ன இல்லைன்னா பரிசுத்தாவி கொடுக்கப்படலை. அதற்காக பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட கர்த்தர் இயேசு பலவீனர்களாக இருக்கக்கூடிய யாருங்க? பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு என்ன இருக்குங்க? போதிக்கிறாங்க. இப்போ கர்த்தர் இயேசுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இருக்குங்களா? இல்லை இல்லைங்களா? இப்போ பரிசுத்தாவி நாம் எல்லாரும் வாங்கிட்டோம் இல்லைங்களா? பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்குது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது இல்லைங்களா? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் என்ன பண்ணிருக்குதுங்களா? நிலைத்திருக்குது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நமக்கு போதிக்கலாமா வேணாம்? சில சம்பவத்தை நம்ம முன்னாடி வச்சோம். கர்த்தர் இயேசு பரிசுத்தாவி வாங்கிட்டாரு. பரிசுத்தாவை வாங்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா போதனைகள் செய்கிறார் இல்லைங்களா? யாருக்கு போதிச்சார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நமக்கு போதிக்கலாமா வேணாம்? ஏன்னா பரிசுத்தாவி நம்மளிடத்துல இருக்குது இல்லைங்களா? அப்போது நமக்கு போதிக்கிறாங்க அப்படின்னா தேவனுடைய வார்த்தை போதனையின் மூலமாக வருது, ஒருத்தர் மூலம் வசனங்கள் வருது அப்படின்னா நம்ம என்ன இருக்கிறோங்க? பலவீனத்தில் இருக்கிறோம். பரிசுத்தாவி வருது. சம்டைம் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பலவீனத்தில் பாவம் செஞ்சிடறோம். என்ன மாதிரியான பாவம் செஞ்சிடறோம்? பெரிய பெரிய பாவத்தை கண்ணோக்கி பார்க்க வேணாம். சின்ன பாவமாக காணக்கூடிய பொய் கூட இதுதாங்க பாவம்தான். அதையும் நம்ம என்ன பண்ணிடுறோங்க? செஞ்சிடறோம். ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லிடுறோங்க? மாம்சத்தில் இருக்கிறோம், பலவீனத்தில் இருக்கிறோம், அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோங்க? பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரி, இந்த ஒரு பாவம் நம்ம செஞ்சுட்டு இப்போ தாவீது என்ன பண்ணுறாருன்னா அநேக பாவம் செய்கிறார், அநேக பாவங்கள் செஞ்சுருக்கிறார் இல்லைங்களா? அவர் பாவத்தை லிஸ்ட் அவுட் எடுத்துனா நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, பேப்பரே பத்தாதுங்க, அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறார். அவரை தேவன் என்னன்னு சொல்லிட்டார்? தாவீது என்னன்னு சொல்லிட்டாருங்க தேவன்? என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன்னு சொல்லிட்டார். சரி, தாவீது செஞ்ச பாவம் அவ்வளோ பாவங்க, எண்ணிலடங்க பாவம் செஞ்சுருக்கார். அவர் செய்யாத பாவமே இல்லைங்க. ஆனால் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லிட்டார். தாவீது செஞ்ச பாவம் என்னைக்காவது அவருடைய வாழ்நாளில் ரிப்பீட் ஆகிருக்குதான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே என்ன பண்ணியிருக்காதுங்க, ரிப்பீட் ஆகிருக்காது. அப்போ ரிப்பீட் ஆகிருக்காது. அப்போது தேவனுடைய சமூகத்தில் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி போகிறாரு, நீங்கள் இந்த பாவம் செஞ்சுட்டான்னு சுட்டி காமிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தவறு அதிலிருந்து என்ன பண்ணிட மாட்டார்னா செய்யவே மாட்டார். அப்பேற்பட்ட ஒரு தாவீதாக அங்கே காணப்பட்டார். அதனால தான் தேவனுடைய இருதயத்திற்கு அவர் ஏற்றவராக காணப்பட்டார். நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியே நம்ம பார்த்துட்டோம்னா பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்ம டிசிஷன் எடுத்திருப்போம். மேக்கிங் டிசிஷன் நம்மளோடதாக தான் இருக்கும். ஆனால் வெளியில் போன உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா பொய் சொல்லிடுவோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மனம் வருந்தோம், ஐயோ நாமும் பாவம் செஞ்சிட்டோம். உடனே நம்ம தேவனண்டையில் என்ன பண்ணிடுவோம்னா ஜபங்களை ஏறெடுப்போம், தேவனே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், இடறி விழுந்துட்டோம் என்று. ஸோ இது அந்த இடத்துலேருந்து அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அடுத்த தருணத்தில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இந்த மாதிரி சிறு சிறு பாவங்கள் கூட என்ன பண்ணிடக்கூடாதுன்னா செய்திடக்கூடாது. அப்போது சிறிய பாவம் பெரிய வாய்ப்பை இழக்குவதற்கு ஏதுவாக வழிநடத்தும் என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் நமக்கு யாரெல்லாம் போதிக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா அவசியம் இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனால் நம்ம பலவீனத்தில் இருக்கிறோம், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம், ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், இடறி வீழ்ந்துடுறோம். அதற்காக நமக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இந்த போதனை போதிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கட்டாயமாக அங்கே காணப்படுது என்று நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு சுட்டி காட்டக்கூடிய வசனம் நமக்கு தவறுன்னு சுட்டிருச்சுன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, தவறு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று நம்ம பார்க்கணும். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு போதிக்கிறது,
அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதிக்கிறபடியே அவர்களில் என்னவான்னு சொல்றது, நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஸோ இந்த ஒரு அபிஷேக தைலமானது, பரிசுத்த ஆவியானது நமக்குள் காணப்பட்டுடுச்சு அப்படின்னா பாவம் செஞ்சிட மாட்டோம், பலவீனத்தில் இடறி விழுந்துட மாட்டோம். அப்போ இடறி வீழாமல் இருந்துட்டோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள் நாள்தோறும் நம்ம கையாளக்கூடிய விதங்கள் அது மிருதுவானதாக அங்கே காணப்படும் என்று பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அது தலையின் மீது என்று நம்ம பார்க்கும் பொழுது அதுதான் நம்ம சில சம்பவங்களில் நம்ம கர்த்தர் இயேசுனுடைய வாழ்நாளில் நடந்துட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அது வசனங்கள் கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 45 வசனம் 7. சங்கீதம் 45 வசனம் 7. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். அப்போ தேவனுடைய அபிஷேகம் அல்லது தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவி யார் ஒருவருக்குள் நிலைத்திருக்கிறதோ அவர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா நீதியை விரும்பிடுவாங்க, அக்கிரமத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா வெறுத்துருவாங்க என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதான் பார்க்குறோம். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் என்ன பண்ணியிருக்காருன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கார் என்று அங்கே கொண்டு வசனத்தை நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரி, ஆக இப்படியாக நம்ம பார்க்கும் பொழுது என்றைக்கு நாம் ஞானஸ்நானத்தின் உடன்படிக்கை செய்து கொண்டோமோ அன்றிலிருந்து நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்குன்னா நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நீதியின் வஸ்திரத்தினால் ஒரு பாவி தேவனோடு கூட என்ன பண்ணிட முடியாதுன்னா தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ நாமும் தேவனிடத்தில் ஏறெடுக்கக்கூடிய ஜபங்கள் தேவன் கேட்பாரா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா கேட்பதற்கு என்ன இல்லைங்க, வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் 2 டைம் இல்லை, நிறைய டைம் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பலவீனத்தில் இடறி வீழ்ந்துடும். அப்போ அந்த தருணத்தில் போயிட்டு தேவனிடத்தில் போயிட்டு நம்ம ஜபங்களை ஏறெடுக்கும் பொழுது அவருடைய சமூகத்திற்கு நம்மளுடைய ஜபம் ஏறெடுக்கப்படுமா அல்லது கேட்கப்படுமா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா கேட்கப்படாது. அப்போது இந்த ஒரு நிலையை மறைப்பதற்காக இந்த பலவீனர்களாக இருக்கிற நமக்கு ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு பிற்பாடு தம்முடைய குமாரன் மூலம் நமக்கு ஒரு ஆடை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆடை எதுன்னா நீதியின் வஸ்திரம். அப்போது எல்லாரும் இப்போ நம்ம என்ன மாதிரியான நிலையில் காணப்படுறோம்னா நீதிமான்களாக காணப்படுறோம். இப்படி நீதிமான்களாக காணப்படும் பொழுது தேவன் அண்டையில் இப்போ தேவன் ஏறெடுக்கக்கூடிய ஜபம் என்ன பண்ணப்படுகிறதுன்னா கேட்கக்கூடியதாக அங்கே இருக்குது என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆக இப்படி அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரி, இப்போ பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் இப்படியாக அங்கே காணப்படுது. அப்போ நமக்குள் பெற்றிருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியை நாம் என்ன பண்ணிடக்கூடாது, துக்கப்படுத்திடக்கூடாது. ஏன் துக்கப்படுத்திடக்கூடாது அப்படின்னா மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பாவம், பலவீனங்கள் என்ன மாதிரியான காரியங்கள் செய்திருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்குதுங்க. இது லிட்டரலாக நம்ம பார்த்துட்டோம்னா கர்த்தர் இயேசு மாம்சத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் இறுதி தருணத்தில் என்ன பண்ணுறாருங்க, தன் சிநேகிதனாக காணப்பட்டுட்ட யூதாஸ் காரியோத்தை அவர் என்ன பண்ணிட்டாருங்க, முதுகில் குத்தினார். எப்படிங்க, காட்டி கொடுத்து, முத்தத்தினால காட்டி கொடுத்து முதுகில் குத்திட்டார். அடுத்தது இன்னொரு சிநேகிதர் என்ன பண்ணுறாருங்க, கூடவே இருந்துட்டு அவரை தெரியாதுன்னு மறுதளிக்க மட்டும் செய்யலைங்க, சபிக்கவும் செஞ்சிட்டார். அப்போது இங்கெல்லாமே அவங்களுக்கு நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியை பேதுருவுக்கு அங்கே என்ன பண்ணலைங்க, கொடுக்கப்படலை. அப்போ பின்னாளில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டுட்ட பின்னாடி பேதுருனுடைய ஊழியங்கள், அவருடைய வைராக்கியம் மிகுந்த ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னா சிலுவையில் தலைகீழாக அடிப்பதற்கு என்ன பண்ணிருச்சுங்க, வழி நடத்துச்சு. ஸோ இப்படி தான் தேவனுடைய ஆவி பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளும் இப்படியாகவே அங்கே காணப்படணும். ஊழிய நாட்களிலும் சரி, நம்மளுடைய கிரியைகளிலும் சரி, வாழக்கூடிய இடத்திலே இருந்துட்டாலும் சரி, அல்லது எக்லீஷாவில் இருந்துட்டாலும் சரி. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இந்த ஆவியினுடைய வழிநடத்துதல் எப்படியாக அங்கே காணப்படணும் என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இந்த ஒரு வழிநடத்துதல், ஆவியினுடைய வழிநடத்துதல் ரொம்ப மிருதுவாக அங்கே காணப்படும். அப்போ இன்னும் அநேக வசனங்கள் இந்த ஆவியினுடைய வழிநடத்துதலை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்போ தேவனால் அனுப்பப்பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுக்கப்பட்டிருக்கார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் அவரிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே எப்படி இருக்குதுன்னா வல்லமை மிகுந்த ஒரு வார்த்தையாக அங்கே காணப்பட்டுச்சு. ஏன்னா கர்த்தர் இயேசுவே அங்கே சொல்லுவார், மிகுந்த கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் பொழுது ஒருத்தர் வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம் தொட்டால் போதும், என்னுடைய நோய் என்ன ஆயிரும், சுகமாயிரும், குணமாயிரும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. தொடராரு, தொட்ட உடனே என்ன பண்ணிருச்சுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இந்த வல்லமை என்ன பண்ணிருச்சுங்க, புறப்பட்டு போணுச்சு. அப்போ கர்த்தர் கேட்குறாங்க, என்னை யார் தொட்டது அப்படின்னு கேட்கும் பொழுது சீசர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த கூட்ட நெரிசலில் யார் தொட்டதுன்னு கேட்குறீங்களே, யாருன்னு நாங்கள் சொல்ல முடியும். அப்போது உடனே சொல்வார், வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டு போனது என்று அங்கே சொல்லக்கூடிய காரியம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஆக தேவனுடைய ஆவி பார்க்கும் பொழுது தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுக்கு நம்ம பார்க்கும் பொழுது தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். அந்த வார்த்தை வல்லமை மிகுந்த ஒரு வார்த்தையாக காணப்படுது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக காணப்பட்டுட்டாலும் ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியினுடைய வழி நடத்துதல் அவருக்கு மிருதுவாக காணப்பட்டுச்சு. ஒவ்வொரு நாளும் ஈவினிங் ஆனால் அவர் என்ன பண்ணிடுவார்னா தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து போய் ஆவியை என்ன பண்ணிடுவாங்க, லோட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் வரும் பொழுது நம்ம பார்க்கும் பொழுது இந்த வியாதியானவர்கள் அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா 3 வகுப்பார்கள் வருவாங்க. ஒருத்தர் சத்தியம் கேட்பதற்காக வருவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வகுப்பார் வருவாங்க, இன்னும் சிலர் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய வியாதி போகணும் என்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா கடந்து வருவாங்க. ஸோ இப்படி தன் பெற்றுக்கொண்ட ஆவியை இப்படியாக அவர் பிரயோகித்த விதம் அதிகமாக இருக்கு என்று நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னும் வசனம் நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனம் 38 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசுவை தேவன் பரிசுத்தத்தினாலும் வல்லமையினாலும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கார் என்று நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்தது எபேசியரில் நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவி நமக்குள் என்ன பண்ணியிருக்குன்னா முத்திரை போடப்பட்டிருக்கு என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 18 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அப்போ அந்தபடியே நாம் இருக்கிறதற்கும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அந்த ஒரே ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டுட்ட பரிசுத்த ஆவி, நமக்கும் கொடுக்கப்பட்டுட்ட அதே அந்த பரிசுத்த ஆவியினுடைய இந்த ஒரு ஸ்லாக்கியம் தேவனோடு கூட இணைப்பதற்கு ஏதுவாக வழிநடத்தக்கூடிய ஒரு விதத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்போ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் பலவீனத்தினாலும் சரி அல்லது துணிகரமாகவோ சரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, பாவம் செய்திடக்கூடாது. அது சிறிய பாவங்கள் பெரிய வாய்ப்பை இழக்க நேரிடும் என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்போ இன்னும் சில காரியம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 16 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அப்போ பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இது நம்மளுடைய சுயத்தினால நம்ம என்ன பண்ண முடியாது, அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்துட முடியாது. நம்மளுடைய சுயத்தினால தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணிட முடியாதுங்க, கேட்டுட முடியாது. நம்முடைய சுயத்தினால தேவனுடைய வார்த்தைகளை நம்மளுடைய இருதயத்தில் என்ன பண்ணிட முடியாதுங்க, வைத்திருக்க முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆவியினுடைய வழிநடத்துதல் என்று நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படியாக தேவனுடைய கிருபையின் நிமித்தமாக அவருடைய சமூகத்தில் ஒன்று சேர்ந்து அவருடைய ஆவியினுடைய வழிநடத்துதலினால இந்த ஒன்றிணைக்கப்பட்டு இந்த கூட்டி சேர்க்கப்பட்டக்கூடிய ஒரு காரியம் அங்கே இருக்கு. அப்போது நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அவயமும், இப்போ ஒவ்வொரு அவயங்களாக காணப்படுற நாம் எப்படி இருக்கிறோம்னா தன்னுடைய அளவுக்கு ஏற்றவாறு என்ன பண்ணுறோன்னா கிரியைகள் செய்கிறோம். ஏன்னா நம்மளுடைய திராணிக்கு மிக்க சோதனைகள் என்ன பண்ணுறதில்லைன்னா தேவன் கொடுக்க போகிறதில்ல. நம்மளுடைய திராணி என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு தெரியும். அதற்கு மிஞ்சிய சோதனை தேவன் நமக்கு கொடுக்க போகிறது இல்லை என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ நம்மளுடைய திராணிக்கு ஏற்றவாறு அங்கே கிரியைகள் அங்கே செய்யணும். அது எப்படி இருக்கணும்னா அந்த கிரியைகள் செய்யப்படும் பொழுது வசனம் சொல்லுது பாருங்க, அது அன்பினாலே தனக்கு என்னவா இருக்கணும், பக்தி விருத்தி உண்டாகக்கூடியதற்காக காணப்படணும் என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இந்த ஒரு காரியம் ரொம்ப மேன்மையாக இருக்கும். அப்போ பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும்
அப்போ அன்பில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளிடத்துல பலவீனங்கள் காணப்பட்டுடக்கூடாது என்று நம்ம பார்க்கணும். அடுத்தது நம்ம 3வது வசனத்திற்கு நேராக நம்ம கடந்து வந்துடலாம். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அப்போ எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இந்த ஒரு பாடலினுடைய இறுதி வரிகளாக அங்கே காணப்படுது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு வசனத்துக்கு சகோதரர் மெகின்சன் என்ன மாதிரியான ஒரு கருத்து கொடுக்கிறார் அப்படின்னா, எர்மோன் பனி எதற்கு ஒப்புமைப்படுத்தி அவர் சகோதரர் சொல்கிறாருன்னா, பரிசுத்த ஆவிக்கு அங்கே அடையாளமாக அங்கே சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த பனியானது அவ்வளோ ஒரு பியூரிட்டியாக இருக்கணும், சுத்தமான ஒரு பனியாக அங்கே காணப்படுது அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு தெளிவான ஒரு காரியமாக இருக்குது என்று அங்கே சொல்கிறாங்க. அப்போ இதனால் எப்படி இருக்குன்னா, இந்த எர்மோனுடைய பனி பரிசுத்த ஆவிக்கு அவர் ஒப்புமைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு விதத்தை நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது சீயோன் மலையின் மீது இறங்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் இங்கே தாழ்வாரத்திலிருந்து எங்கே கடந்து போகிறாங்க? அப்போது சீயோன் மலைக்கு ஏறி போகிறாங்க. அப்போ இங்கே நாம் பார்க்கும் பொழுது நாமும் எங்கே இருந்து போகிறோங்க? பூமியிலேருந்து எங்கே கடந்து போகணுங்க? பரம கானானுக்கு நம்ம போகணும். சீயோனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கடந்து போகணும். அப்போது இப்போ பரம கானானுக்கு போகணும் அப்படின்னா எது நமக்கு தேவை அப்படின்னா, பரிசுத்த ஆவி அங்கே நமக்கு தேவை என்று நம்ம பார்க்குறோம். அப்போ பரிசுத்த ஆவி தேவைப்பட்டால் தான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய குறைகளை நம்ம என்ன பண்ணிட முடியும், களைந்து போட முடியும் என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது பரிசுத்த ஆவி திருச்சபையின் மீது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கொடுக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அது எப்படி வழிநடத்தக்கூடியதாக இருக்குன்னா, உபாகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 2. உபாகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 2. மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே, மலையானது இளம்பிரியின் மேல் பொழிவது போல என் உபதேசம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறார். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ புல்லின் மீது பனித்துளி விழுந்தா எப்படி இருக்குங்க? ஒரு புல் இருக்குது, புல்லின் மீது பனித்துளி விழுந்தால் எப்படி இருக்குங்க? ஒரு ட்ராப்ஸ் அந்த புல் மீது விட்டோன்னா அது ட்ராப்ஸ் எப்படியே தான் இருக்கும், அந்த இலையின் மீது அந்த ட்ராப்ஸ் மட்டும் என்ன இருக்குங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி அங்கே என்ன இருக்குன்னா வசனங்கள் இறங்கும் அப்படின்னு அங்கே சொல்கிறார். அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா பசும் புல் போல் இருக்கணும். பசுமை பச்சை எதற்கு அடையாளமாக இருக்குங்க? ஜீவன் உள்ளதாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ நாமும் ஜீவன் அற்றவர்களாக முந்தைய நிலையில் இருந்துட்டோம். இப்போது புல்லின் மீது தண்ணி இறங்கினா அந்த ட்ராப்ஸ் எப்படி நிற்குதோ அந்த புல் மீது, அப்போது ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிற நாம் தேவனுடைய வசனத்தை நம்மளுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அல்லது நிறுத்தி வைக்கக்கூடியவர்களாக, அந்த வசனத்திற்கு ஏற்ற கிரியை காண்பிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படணும் என்று பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த பனித்துளி எப்படி இருக்குது அல்லது அந்த மலைத்துளி எப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் சகோதரர் சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு சொல்லும் வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு என்று அந்த ஒரு வசனத்தை கோட் பண்ணி காமிக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆக என்னுடைய பேச்சு அவருடைய பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, கர்த்தர் இயேசு பேசினது போல யாருமே பேசலைங்க. அப்பேற்பட்டதான ஒரு பேச்சு அவர் பேசியிருக்கார். அவருடைய உபதேசம் காணப்பட்டுச்சு எங்கே அப்படின்னு பார்த்துட்டோம்னா, யோவான் 7ஆம் அதிகாரம் வசனம் 46. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 46. தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். அப்போது இந்த ஒரு காரியம் எவ்வளோ ஒரு மேன்மையானதாக இருக்குது என்று நம்ம பார்க்கலாம். அப்போது தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் என்ன பண்ண போகிறதில்லை. ஸோ இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரி. அது மட்டும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உதடு எப்படி காணப்பட்டுச்சு அப்படின்னா, எந்நேரமும் தேவனை பற்றி பேசக்கூடிய ஒரு உதடாக அங்கே காணப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரி, இது எங்கே நம்ம பார்க்குறோம்னா சங்கீதம் 45 வசனம் 2 நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 45 வசனம் 2. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியமுள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவருடைய உதடுகள் எப்படி இருக்குன்னா கிருபை பொழியக்கூடியதாக இருக்கு என்று நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ அவருடைய வாய்
அவருடைய உதடுகள், அவருடைய எண்ணம், அவருடைய செயல் முழுவதுமாக எப்படி தான் காணப்பட்டுச்சு அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக சித்தம், தேவனுடைய வல்லமை மிகுந்த வார்த்தையை பிரயோகிப்பது அப்படியாக காணப்பட்டுச்சு என்று நம்ம பார்க்கணும். சரி, இதனை தொடர்ந்து அந்த வசனத்தினுடைய இறுதியில் நாம் பார்க்கும் பொழுது ஆசீர்வாதமும் ஜீவனும் எப்படி அங்கு கட்டளையிடுகிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய குமாரன் மூலம் திருச்சபைக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு நித்தியமான அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கொடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இயேசுவுடன் நாம் பார்க்கும் பொழுது இணைந்து நாமும் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் ராஜ்யத்தில். அப்போது ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆசீர்வதிக்க போகிறவர்களாக அங்கே காணப்போகிறோம். அப்போ இந்த ஒரு ஆசீர்வதிக்கக்கூடிய இந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கு கடந்து போகணும்னா முதலாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாடலினுடைய முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது ஒற்றுமை, யுனிட்டி, ஒன்னஸ் நம்மளிடத்தில் என்ன பண்ணணும், காணப்படணும். அடுத்தது இந்த ஒரு பாடலினுடைய 2வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவி நமக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். ஏன்னா ஆரோன் மீது கொடுக்கப்பட்டுட்ட ஒரு காரியம். கர்த்தர் இயேசுவின் மூலம் சரீரமான சபைக்கு பாத அங்கங்கள் வரைக்கும் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவி நம்மளிடத்துல காணப்படணும். ஒருவேளை இது 2 விஷயமும் காணப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஆசீர்வாதமும் ஜீவனமும் என்ன பண்ண போடுதுன்னா கட்டளையிடக்கூடிய ஒரு காரியத்திற்கு கடந்து போகும். அப்போது ஆசீர்வாதமும் ஜீவனையும் யாருக்கு கட்டளையிடப்படுதுன்னா நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. எங்கன்னா கர்த்தர் இயேசுனுடைய சரீரங்கமாக ஆயிட்டோம் அப்படின்னா நாம் ஆசீர்வாதமும் ஜீவனும் அடுத்து யாருக்கு கொடுக்க போகிறோம், ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு. அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா இப்போ நாம் என்ன பண்ணணுங்க, தகுதியாக இருக்கணும். அப்போ தகுதியாக இருக்கணும், நம்மை நாமே சரிப்படுத்தி கொள்ளணும் அல்லது தகுதிப்படுத்தி கொள்ளணும் என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இந்த ஒரு காரியம் ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு காரியமாக இருக்குது. இதில் இன்னும் சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 8. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள்ளும் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அப்போ ஆபிரகாமுக்கு என்னவா இருக்க ஆரம்பிச்சதுங்களா, சுவிசேஷமாக முன் அறிவிக்கப்பட்டது. உனக்குள் சகல ஜாதிகளும் என்ன பண்ணப்படுதுன்னா ஆசீர்வதிக்கப்படும் என்கிறதா இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது முதலாவது திருச்சபை ஜீவனுக்குள்ளே போகணும் அப்படின்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஐக்கியத்தில் காணப்படணும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எந்த ஒரு பாவங்களும் செய்யப்படக்கூடாது. இப்படி செய்யப்படும் பொழுது ஆசீர்வாதத்தை நாம் என்ன பண்ண முடியும்னா சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஒரு பாடல் அப்படியே நம்ம உலகத்திற்கு கொண்டு வரப்படும் பொழுது இந்த ஒரு பாடலானது முதல்ல அவங்களும் என்ன பண்ணணும், பலதரப்பட்ட ஜனங்களாக இருந்துட்டாலும் இந்த சத்திய சுவிசேஷமானது அவங்களுக்கு கடந்து போகும் பொழுது அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு ஒன்னஸில் அவங்க காணப்படணும். அடுத்தது அவங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த வார்த்தையை, அந்த ஒரு ஆவி தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக வழிநடத்தும். தேவனுடைய ஆவி அவங்களுக்குள்ளே இருந்ததுனால் அவர்களும் இடறி போகாத வண்ணம் அந்த ஒரு வார்த்தையானது தேவனுடைய ஆவி வழிநடத்தும் என்று நம்ம பார்க்கணும். இப்படியாக இந்த ஒரு வேலையை அவர்களும் செய்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் என்ன இல்லைங்க, மரணம் இல்லை, நித்திய ஜீவனுக்குள் அவர்களும் என்ன பண்ணுவாங்க, கடந்து போவாங்க. ஒருவேளை இதற்கு ஒபே பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னா மரணம் இருக்குது. ஒருவேளை பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட நமக்கு இன்றைக்கி நாம் அந்த கீழ்ப்படியாமைக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா நமக்கும் என்ன இருக்குங்க, மரணம் இருக்குது, 2ஆம் மரணம் என்று நம்ம பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகள், ஆக இந்த ஒரு 3 வசனத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய காரியம் ஒற்றுமை, பரிசுத்த ஆவி, திவ்ய சுபாவத்தை சுதந்திரித்து கொள்ளணும்னா எது நமக்கு தேவை என்பது இந்த ஒரு பாடலானது நமக்கு என்ன பண்ணுதுன்னா விலக்கி இருக்கக்கூடியதாக இருக்குது என்று நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆக இந்த வருகிற நாட்களில் நாம் எந்தெந்த தருணத்தில் நம்முடைய குணலட்சணங்களை தவறவிட்டோமோ, எந்த சூழ்நிலையில் நம்ம அல்லது பொய் சொல்லுகிறவர்களாக அல்லது தேவன் விரும்பக்கூடியாத வண்ணம் நம்முடைய குணலட்சணம் இருந்தது என்பதை அதை பார்த்து அவைகளை சீர்தூக்கி அவைகளை களைந்து போட்டு தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழ்வதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து வழி நடத்துவாராக. அவருடைய ஆவியை அளவில்லாமல் தந்து அவருடைய வார்த்தைகளையும் தருவாங்க. பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.